Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வட்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. ஒரு ஆஃப்டர் ஹாஃப் அன் அவர் அவரோட மேனேஜர் என்ன கூப்பிடுறோம், சார் நீங்கள் தானே ரஜினி சார் கூட ட்ராவல் பண்ண, அவரோட சொல்ல ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டு அது சொல்கிறதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். என்னன்னு கேட்டால் அதுக்கப்புறம் நான் சார்கிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்கு, சார் என்ன காரணம் சார், சார் தமிழ் பரவாயில்ல, தெலுங்கு ஹிந்தி கூட பண்ணும்போது அவர் ஒரே ஒரு விஷயம் தான் இன்சிஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் ஆக்டர்ஸை சேஞ்ச் பண்ணலாம், ஏன்னா மெடிமிஸ் மாற்றக்கூடாது அப்படி சொல்லியிருக்காரு. சோப்பு கம்பெனியில் வேலை, தெரு தெருவா போய் கேன்வாஸ் பண்ணணும், ஆர்டர்ஸ் வாங்க. எனக்கு இயல்பான கேள்வி, நெசசரிலி இப்போ ப்ராடக்ட்ஸ் தேவையா ஒரு ஆளுக்கு? இல்லை, அதுதான் மார்க்கெட்டிங். இவன் மெடிமிக்ஸோட ஆடு நீங்கள் பார்த்துருக்கோம் ஒரு 15 years 20 years பேக். எங்கள் ஆடே அதை பேஸ் பண்ணி தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் பாத்ரூமுக்குள்ளே இருக்குது, இது ஒன்றும் தேவையில்லை, இதுக்கு பதிலாக மெடிமிக்ஸ். அதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆடு தான் அந்த காலத்தில். வேற எதுவும் வேண்டாம், இனி என் பிள்ளைகளுக்கும் என்னோட மெடிமிக்ஸ் தான். 18 மூலிகைகளின் அபூர்வ சங்கமம் மெடிமிக்ஸ் ஆயுர்வேதிக் சோப். சேல்ஸோட டேர்ம்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும், அவங்க சொல்கிற மாதிரி நம்ம ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணோம், அவங்க சொல்கிற கமிஷன் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் த்ரெட் இருக்குது. இப்போ மெடிமிஸ் இப்போ எப்படி சர்வைவ் ஆகுறதுன்னா, மெடிமிஸுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஷாம்பு சாஷேல் வந்து அதே காலத்தில் தான் நாங்கள் வந்து ஹோட்டல் சோப்ஸ் லான்ச் பண்ணோம். அது பெரிய சக்ஸஸ் ஆச்சு. இன்னைக்கு இந்தியாவில் வந்து மெடிமிஸ் இல்லாத ஹோட்டல்ஸே இருக்காது. அந்த மாதிரி சின்ன பேக்கில் ப்ரொடியூசராக இருக்கீங்க அண்ட் அகைன் ஆக்டிங்லையும் கூட அவங்களோட ஆர்வம் இருக்குது. அகைன் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ஸ்டேஜில் எனக்கு ஸ்டேஜ் ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதில் நான் ஆக்டிங் பர்சீவ் பண்ணுறேன் அப்படின்னு. ப்ரொடியூசராக மலையாளம் இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறீங்களே, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரல, என்ன ரீசன்? தமிழ் பண்ணியிருக்கேன். இல்லை சார், ப்ராப்ளம் மலையாளத்தை காட்டிலும் தமிழில் வந்து நீங்கள் நிறைய பண்ணலையே, அது கேட்குறேன். அதுதான் யார் யார் சப்போர்ட் பண்ணணும், அது ஃபஸ்ட்டு ஒர்க்கராக இருக்கலாம், ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் பர்சனாக இருக்கலாம், ஃபஸ்ட்டு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணவங்களாகலாம், யார் வேணா ஆகட்டும், இல்லைன்னா ஃபஸ்ட்டு கவர் யார் டிசைட் பண்ண, அது டிசைன் பண்ண ஆர்டிஸ்ட் யார், இது மாதிரி இவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள ஓனர் பண்ணணும். அவங்க இன்னைக்கு இல்லைன்னா அவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ஓனர் பண்ணணும். ஆமாம், எல்லாரும் கொண்டு வந்தோம் நாங்கள். எவ்ரி ஒன் வி ப்ராட் ஹியர் அண்ட் ஈவன் ஃபஸ்ட்டு ஒர்க்கர் கூட. எல்லாருக்கும் வணக்கம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தி கோட் ஷோவில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டியோட தான் பேச போகிறோம். பொதுவாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்த பின்னால் நிறைய பேர் பேஷன் நோக்கி போகிறதா இருக்காது. ஏன்னா பிஸ்னஸ்லேயே டைம் நிறைய போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்னுடைய பேஷன் பிஸ்னஸாக இருந்தாலும் கூட என்னுடைய வேறு பேஷன்ஸ் இருக்குது, ஆக்டிங் ப்ளஸ் வந்து ஃபிலிம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அதோடைய பேஷன்ஸை வந்து இன்னமும் தொடர்ந்து பர்சீவ் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டியோட தான் பேச போகிறோம். ஏவிஏ குரூப் ஆஃப் கம்பெனிஸோடைய மேனேஜிங் டைரக்டர். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஏவிஏ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கீழே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதில் மிக முக்கியமாக எல்லாரும் ரொம்ப பரிச்சயமான ஒரு கம்பெனி வந்து மெடிமிக்ஸ். ஸோ மெடிமிக்ஸோடைய சவுத்தோடைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு அதுக்கான மேனேஜிங் டைரக்டர் கூடிய திரு ஏவி அனூப் அவர்களோட தான் பேச போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஹாப்பியான ஒரு விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, பேசும்போது பொதுவாக பிஸ்னஸ் ஆரம்பித்த பின்னால் பிஸ்னஸே பாதி நேரத்தை சாப்பிட்றதுப்பா, எனக்கு எங்கே டைம் இருக்குது, ஃபேமிலியை பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நான் ஃப்ளூட் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னீங்க. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா பிஸ்னஸ்க்கு அப்புறம் பிஸ்னஸில் இருக்க பெரும்பாலும் சொல்லுது என் ஃபேமிலிக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என் பிள்ளைய 5 நாள் ஆகுது 10 நாள் ஆகுது இப்படி சொல்கிற இடத்துல நான் ஃப்ளூட் கற்றுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு பக்கம் ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்க, இன்னொரு பக்கம் ஆக்டிங்கில் இருக்கீங்க. இது எப்படி இது பிஸ்னஸில் இருக்கவங்க சொல்லக்கூடிய பெரும்பாலான கம்ப்ளைண்ட் டைம் இல்லை, எனக்கு அது முடியலை அப்படின்னு. எப்படி உங்களோட பேஷனை இதுக்கு நடுவில் கொண்டு போகிறீங்க? அண்ட் ஃப்ளூட் கற்றுக்கிறது வந்து தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி புதுசாக கற்றுன்னு நினைக்கிறீங்க, இதுக்கு நடுவில் எப்படி இதை பர்சீவ் பண்ணுறீங்க? நீங்கள் சொன்னது ரைட்டு தான். எப்போதுமே நான் இன்டர்வியூலெல்லாம் பார்த்துருக்கேங்க, நிறைய கம்பெனி எம்டிஸ் எல்லாம் பேசும்போது எனக்கு 24 hours பத்தல எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னா, ஒன்று வந்து நான் டெலிகேட் பண்ணியிருக்கேன், ஒர்க் எல்லாமே டெலிகேட் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல டீம் இருக்குது எனக்கு. இந்த இனிஷியல் டேஸ்லேருந்து நான் அந்த மாதிரி தான் செட் பண்ணி கொண்டு வந்திருக்கு. அப்புறம் நம்ம டீம் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், அதுதான் முக்கியமாக தேவை. அது இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம யோசிக்கும்போது நம்ம எந்த வேலை செய்கிறதானாலும், இப்போ நம்ம வந்து சென்னையில் பார்த்தா ஒரு ஷாப் கீப்பர் எடுங்க, இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் எடுங்க, ஈவன் ஒரு ஜுவல்லரி ஆனாலும் சரி, அவங்க காலையில் வந்து அவங்க ஷாப்புக்கு வந்தால் நைட்டு 9 o'clock வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா கஸ்டமர் வர்ற டைம் எப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு 3 hours 3.5 hours. பட் 10 hours மேலே அவர் ஷாப்புக்குள்ளே இருப்பாங்க. மற்ற டைம் எல்லாம் வேணும்னால் அவங்க நினைச்சால் அது யூட்டிலைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ரீடிங் ஹேபிட்ஸ் ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கைத்தொழில் ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா சம்திங் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு இது கற்றுக்கலாம்.
இல்லைன்னா இப்போ ஆன்லைன் கோர்சஸ் ஆர் அவைலபிள், எத்தனையோ டிஸ்டன்ட் எஜுகேஷன் கோர்சஸ் இருக்குது. பட் யாருமே அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதில்ல. பட் நான் என்னன்னா, நான் மட்டும் இல்லை, என் ஒய்ஃபு கூட இப்போ ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கணும், அதுதான் எங்கள் ஆசை. இப்போ டைம் எங்கே இருந்தாலும் இப்போ ஒரு ஷூட்டிங்கு போனால் கூட அப்படி தான். நம்ம வந்து செட்டில் வந்து ஃபுல் டே இருப்பாங்க, இல்லைன்னா டே அண்ட் நைட் இருப்பாங்க. ஏன்னா கேமரா முன்னாடி வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் டைம். பேலன்ஸ் டைம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஈஸி தான். இப்போ ஃப்ளைட்டில் எல்லாம் கூட இப்போ வைஃபை ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது. எஸ்பெஷலி when we travel abroad, வெளியூரெல்லாம் போகும்போது அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாம். நினச்சா முடியும். நினைச்சால் முடியும். இப்போ கூட நான் சொல்கிறேன், எனக்கு இன்னும் டைம் இருக்குது, எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது, அப்படி தான் சொல்லுவேன். ஆக்சுவலி ஒரு புது கைண்ட் தான் சார். எந்த பிஸ்னஸ் மேலே நான் பார்த்த வரைக்கும் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவன் தான் பார்த்துருக்கேன். புதுசு தான். ஃப்ளூட் கற்றுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க. வேற என்ன இப்போ ரீசெண்டாக கற்றுக்கிட்டீங்க? நீங்களும் ஒய்ஃபும் புதுசாக கற்று பண்ணீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க? இல்லை, ஒய்ஃபு வந்து நிறைய கோர்சஸ் பண்ணுறாங்க. ஈவன் பாம்பே யூனிவர்சிட்டியில் ஒரு டிஸ்டன்ட் எஜுகேஷன் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இப்போ பாஸ் பண்ணோம். அதே மாதிரி ஒய்ஃபு வந்து சென்னையில் பிறந்த ஆள், இங்கே தான் பிறந்து படித்தோம். இப்போ மலையாளம் பேசலாம், பட் படிக்க தெரியாது. இப்போ கேரளா கவர்மெண்டோட ஒரு கோர்ஸ் இருக்குது, மலையாளம் மிஷன் சொல்லிட்டு. ஓகே. அந்த கோர்ஸ் கற்றுக்கிறப்போ 10 year கோர்ஸ் இட் இஸ். அதில் இப்போ ரீசெண்டாக கூட நேற்று தான் ரிசல்ட் வந்தது, ஒரு செகண்ட் லெவலோட. ஸோ அந்த மாதிரி ஷீ இஸ் ஆல்சோ லேர்னிங். அதே மாதிரி அக்யூபஞ்சர் கோர்ஸ், ஷீ இஸ் நவ் எ ஹீலர். எக்ஸாம் பண்ணி பாஸ் பண்ணிட்டோம், அண்ட் ஷீ ஸ்பெஷலைசிங் இன் அக்யூபஞ்சர். அதே மாதிரி நானும் அதே மாதிரி தான் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டோங்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டாக செலக்ட் பண்ண தான் ஃப்ளூட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் இப்போ நான் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் ஆன பிறகு நான் நினச்சேன், ஓகே, என்னோட பேஷன் ரைட் ஃப்ரம் மை காலேஜ் டேஸ் ஆக்டிங் தான், ஸ்டேஜ் ஆக்டிங். இப்போ ஸ்டேஜ் ஆக்டிங் நான் இப்போ சென்னை வந்து இப்போ மோர் தென் 40 years எவ்ரி இயர் இங்கே ட்ராமா நடிச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போது ஓகே, கொஞ்சம் சினிமாவில் கூட நடிக்கலாங்கிறதுல கொஞ்சம் டைம் அதுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். உங்களோட ஏவிஏ குரூப் ஆஃப் கம்பெனிஸில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் ரொம்ப பரிச்சயமானது, ரைட் ஃப்ரம் கேரளா இன்டர்நேஷனல் வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சது மெடிமிக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். மெடிமிக்ஸ் பற்றின கதைகள் நீங்கள் நிறைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத நிறைய இடத்துல சொன்னீங்க. எனக்கு அதில் ஒரு ஸ்டார்டிங் கேள்வி என்னவா இருந்ததுன்னா, மெடிமிக்ஸ் ஒட்டி அல்லது மெடிமிக்ஸுக்கு பின்னால் ஆரம்பிக்கப்பட்ட எவ்வளோ சோப் பிராண்ட்ஸ் வந்துச்சு, எவ்வளவோ பிராண்ட்ஸ் வந்துச்சு. பட் அது எல்லாமே மார்க்கெட்டில் இப்போ இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சில பேர் வந்து காம்படேட் பண்ணி வந்தாலும் கூட இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸோட இது வர குளோபலைசேஷனுக்கு அப்புறம் வர ஆரம்பிக்கிறதுனால அவங்களோட மார்க்கெட் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சது. இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஆடியன்ஸாக மாறிட்டாங்க. வேற இன்னைக்கு மெடிமிக்ஸ் வந்து நீங்கள் சூப்பர் காம்ப்ளெக்ஸ் போனாலும் பார்க்கலாம், அல்லது வந்து ஒரு பெட்டி கடைக்கு போனாலும் பார்க்கலாம், எங்கே போனாலும் பார்க்கலாங்கிறது வந்து ஆன் டேட் வரைக்கும் அப்படியே அந்த மார்க்கெட்டை தக்க வச்சுட்டே இருக்கிறீங்க. இது ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இவ்வளோ இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் குளோபலைசேஷனுக்கு அப்புறமும் இந்த ஸ்டேக் அப்படிங்கிறது எப்படி வச்சுக்கிறீங்க? அதான் இது 2024 வந்து மெடிமிக்ஸோட 55th year. 55 years we are celebrating. டாக்டர் விபி சித்து தான் ஆரம்பிச்சது. அவருங்க மெடிக்கல் எஜுகேஷனுக்காக சென்னை வந்த ஆள். அவர் பேஷண்ட்ஸுக்காக டெவலப் பண்ண ப்ராடக்ட். பட் அதில் வந்து பேசிக்காக எங்கள் ஃபேமிலியில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆயுர்வேதிக் ஆயில் தான் சோப்பாக மாற்றியிருக்கு. அது முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலி தான் சோப்பு தயாரிச்சிட்ருக்கு. ட்ரெடிஷ்னலி மேடு. முன்னாடி ஹேண்ட்மேடுன்னு சொல்லிட்டு இருந்து இப்போ கொஞ்சம் பவர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் தயாரிக்கிற விதமே வேறு. மற்ற சோப்பு கூட கம்பேர் பண்ணும்போது நாங்கள் எங்கள் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணால் தெரியும், ரொம்ப வித்தியாசமான முறையில் தான் நாங்கள் சோப்பு. இன்னைக்கு மார்க்கெட்டில் சோப் தயாரிக்கிற முறைகள் உங்களுக்கு இல்லை? இல்லை, அந்த முறை இல்லை. நாங்கள் வந்து வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் குவாலிட்டி கான்ஷியஸ் தாங்க. R&D இல்லைன்னா எங்கள் லேபில் வந்து எப்படி காஸ்ட்டுக்கு சேவ் பண்ணலாங்கிறது எல்லாம் எங்களோட லட்சியம். எப்படி குவாலிட்டி தரம் இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறது தான். ஸோ அது வந்து மக்களுக்கு 40 years 45 years ரெகுலராக மெடிமிக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. எங்கள் ஸ்ட்ரென்த்தே அதுதான், லோயல் கஸ்டமர்ஸ். எங்கே போனாலும் அவங்க சொல்லுவாங்க. அது வந்து இப்போ பொலிட்டீஷியனை மீட் பண்ணாலும், ஒரு சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணாலும் அவரு சொல்லுவாங்க, நான் மெடிமிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அது கேட்கும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுதான், அது போதும் எங்களுக்கு. நீங்கள் பொதுமக்களை மீட் பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணாலும் நீங்களே சூப்பர் ஸ்டாரை சொன்னாங்களா? ஆமாம், அது சூப்பர் ஸ்டார். இப்போ நான் ஒரு 3 years கூட ஆகலை. நான் வந்து டெல்லிக்கு போகும்போது அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டோம் ஃப்ளைட்டில், பிஸ்னஸ் கிளாஸில். நாங்கள் அவர் மாஸ்க் எல்லாம் போட்டு யாருக்கும் தெரியாத விதமாக தான் இருந்தோம். பட் எனக்கு தெரிஞ்சு போச்சு பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப தூரமாக பேசுகிறோம் மெடிமிக்ஸை பற்றி. மெடிமிக்ஸ் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது மெடிமிக்ஸுக்கு. கே பாலேந்தர் சார் அபூர்வ ராகங்கள் படத்தில் வந்து மெடிமிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஜெயசுதா வந்து மெடிமிக்ஸ் சேல்ஸ்களை தான் நடிச்சிருக்கு. அந்த படத்தில் தான் ரஜினி சார் கூட இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த விஷயம்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ட்ராமா, சினிமா எல்லாம் பேசணும். அவரோட சிம்பிளிசிட்டி அதெல்லாம் நான் ரொம்ப ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நான் போன பிறகு ஒரு ஆஃப்டர் half an hour அவரோட மேனேஜர் என்ன கூப்பிடுறோம், சார் நீங்கள் தானே ரஜினி சார் கூட ட்ராவல் பண்ணோம், அவரோட ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டு, அது சொல்கிறதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். என்னன்னு கேட்டால், சார் வந்து மெடிமிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், அது சொல்ல மறந்துட்டு. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட. விபி சித்தனால் ஆரம்பிக்கப்படுற ஒரு பிராண்டு. அவர் வந்து ஆயுர்வேத சார்ந்த விஷயங்கள்ல அவருக்கு பெரிய நாட்டம் இருக்குது, ஆர்வம் இருக்குது. அவர் அதை வந்து மக்களுக்கு ஒரு
ஒரு மெடிசின் மாதிரி கொடுத்துட்டு இருந்தது. அதை வந்து சோப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வரும். இன்னைக்கு வந்து சில பேர் வந்து நான் பொடி சாப்பிட்றதா இல்லை வந்து கஷாயம் போட்டு சாப்பிட்றதா அப்படிங்கிறதுக்காக சில மாடலாக மாறினாங்க. நீங்கள் வந்து எதனால் இது வந்து ஒரு மெடிசனாக இல்லாமல் சோப்பாக மாற்றிக்கலாங்கிற ஐடியா எப்படி வந்துச்சு? ஏன்னா பொதுவாக பிஸ்னஸில் இனோவேஷன் தான் அடுத்து கொண்டு வந்துடும். ஆக்சுவலாக இது பெரிய இனோவேஷன். இது அன்னைக்கு யோசிக்காமல் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய எட்ஜ் கிடச்சிருக்காது இன்னைக்கு. அந்த இனோவேஷன் எப்படி? அது என்னன்னா அவர் வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே வந்து ரயில்வே கலாசிஸ்னு சொல்லுவாங்க, இந்த லேபர் ஒர்க்கர்ஸ் எல்லாம். அவங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் இருந்தது. அப்போ அது பார்த்து தான் அவர் என்ன பண்ணலான்னு யோசிச்ச போது தான் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு ஆயில் இருக்குது, விப்ரதின்னு சொல்லுவாங்க அந்த ஆயில் பேர். உங்கள் ஃபேமிலியில் பண்ணுறது? ஃபேமிலியில் வந்து ஒரு மோர் தென் 300 இயர்ஸ் எங்கள் ஃபேமிலியில் வந்து ஆயுர்வேதிக் ஆன்சஸ்டர்ஸ் எல்லாமே ஆயுர்வேதா ப்ராக்டிஷனர்ஸ் சார். 3 to 4 ஜென்ரேஷனா நீங்கள் 5th ஜென்ரேஷன் 6th ஜென்ரேஷன் மேலே ஆச்சு. ஆமாம் ஆமாம், நிறைய ஃபேமஸ் ஆயுர்வேதிக் ஃபிசிஷியன்ஸ் எங்கள் ஃபேமிலியில் இருக்கு. ஓகே. அவங்க ரொம்ப வருஷமாக கொடுத்துட்டு இருந்த ஆயில் தான் இவர் வந்து ட்ரை பண்ணி பேஷண்ட்ஸுக்கு கொடுத்து பார்த்தோம். அப்போ ரொம்ப ரிசல்ட் கிடச்சிது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆயில் போட்டுட்டு வேலைக்கு போகும்போது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அப்போ ஒரு கன்வீனியன்ட் ஃபார்ம் ஏதாவது இருக்குமான்னு கேட்டோம். அப்போ தான் அவர் சரி யாரோ அட்வைஸ் கொடுத்தாங்க, நீங்கள் ஒரு சோப்பு தயாரித்து பாருங்க. அந்த ஆயில் மூலமாக அவரோட கிச்சனில் வித் ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் சௌபாகியம் சித்தன் அவர் 2 பேரும் சேர்ந்து தான் சோப்பு தயாரித்து பார்த்தோம். அப்புறம் அது சக்ஸஸ் ஆகும்போது அவரோட அதர் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் கேட்டோம், சரி எங்களுக்கும் இது ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் என்ன வழின்னு. அப்போ தான் யோசிச்சேன், சரி நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பிக்கல, சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு பக்கத்து பெரம்பூரில் இருக்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் கொஞ்சம் சோப்பு வச்சுட்டு ஓகே நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆடு வந்தோம், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் மெடிமிக்ஸ், அப்படி தான் ஃபஸ்ட்டு ஆடே வந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற கெமி ஷாப்ஸுக்கு எல்லாம் போனோம். தமிழ்நாடு பூரா வந்து மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கிற சோப்பாக வந்தது. ஸோ எல்லாருமே ஏதோ ஸ்கின் டிசீஸ் வரும்போது மட்டும் யூஸ் பண்ணுற சோப்பாக தான் அந்த காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அது ஏன்னா அது கொஞ்சம் நம்ம க்ரோத்துக்கு அது அடிபடும். அது வாங்கினாலே அப்போ ஸ்கின் டிசீஸ் இருக்குன்னு பார்வை வந்துடும். இவன் பயந்து தான் ஒரு ஷாப்பில் போய் கேட்பாங்க, பக்கத்துல எல்லாம் பார்த்து தான் கேட்பாங்க, ஏன்னா நம்மளை தான் நினைச்சுவாங்க ஸ்கின் டிசீஸ் இருப்பாங்களான்னு நினைப்பாங்க. அதனால ஸோ நாங்கள் அது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு ஃபேமிலி சோப்பாக மாற்றி கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நாட் ஃபார் ஸ்கின் கியூர், இட்ஸ் ஃபார் ஸ்கின் கேர் அந்த மாதிரி மாற்றிட்டோம். சர்மத்தோட பாதுகாப்புக்காக நீங்கள் ரெகுலராக மெடிமிக்ஸ் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. விபி சித்தன் சார் பண்ணதில் ஒரு பெரிய இனோவேஷன் இது சோப்பாக மாற்றி பண்ணுறதுங்கிறது. அது உங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய எட்ஜையும் கூட கொடுத்துருக்கு. அவர் ஆக்சுவலாக அலோபதி டாக்டரும் கூட இல்லை. ஆமாம், அவர் வந்து 2ம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் கில்பாக் மெடிக்கல் காலேஜில் வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருந்தது. அந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு அவங்க விருப்பம், அலோபதி வேணால் அலோபதி ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஆயுர்வேதா வேணால் ஆயுர்வேதம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அவர் வந்து 2மே குவாலிஃபைடு. அவர் என்ன பண்ணார்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அலோபதி செலக்ட் பண்ணிவிட்டு அவரோட ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஆயுர்வேதா அந்த மாதிரி கொண்டு போயிட்டோம். ஆக்சுவலாக ஒரு டெட்லி காம்போ இது. எனக்கு தெரிஞ்சு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க, ஆயுஷ்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க. நிறைய பேர் அதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஏன்னா நிறைய ஒப்ஜெக்ஷன்ஸ் இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் அது ரொம்ப நல்ல விதமாக போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அது இருந்தால் அந்த இன்டகிரேட்டட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் வந்தால் தான் கொஞ்சம் இது பேஷண்ட்ஸுக்கு அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி மெடிமிக்ஸ் வந்து வெல் ரெனோன்டு பிராண்டாக தெரியுது. நீங்கள் ஆரம்பித்த புதுசில், அதாவது சித்தன் அவர்கள் ஆரம்பித்த புதுசில் இந்த பீக் இருந்துச்சா? இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் இது இருந்துச்சா, இல்லை ஹவ் டிட் யூ மேனேஜ் மார்க்கெட்? இட் டுக் மெனி இயர்ஸ். இப்போ நான் வந்தது வந்து 82, 83 பீரியடில் தான் நான் ஜாயின் பண்ணேன். அந்த காலத்திலே வந்து ரொம்ப ஸ்மால், இது ஓவர பீரியட் தான். அதான் நான் சொன்னேன், அபூர்வ ராகங்கள் படம் வந்த போது அந்த வருஷம் வந்து டபுள் ஆச்சு சேல். அன்னைக்கு அந்த படத்தினால. ஆமாம், அந்த படத்தை அது வந்து 76. அது வந்து வி ஆர் எவர் தேங்க்ஃபுல் டு கேபாலேந்தர் சார். அவர் எதுக்காக அன்னைக்கு அது பண்ணோன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் சார்கிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்கு, சார் என்ன காரணம் சார்? சார் தமிழ் பரவாயில்ல, தெலுங்கு ஹிந்தி கூட பண்ணும்போது அவர் ஒரே ஒரு விஷயம் தான் இன்சிஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் ஆக்டர்ஸை சேஞ்ச் பண்ணலாம், ஏன்னா மெடிமிக்ஸ் மாற்றக்கூடாது அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. என்ன காரணத்தினால அவர் அப்படி? அதான் புரியல, இப்போவும் புரியல. அவரு சொன்னேன், எனக்கு மெடிமிக்ஸ் தெரியும், மெடிமிக்ஸ் எனக்கு பிடிச்ச சோப்பு, அதனால நான் யூஸ் பண்ணோம், அவ்வளோதான் அவர் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் இன்னைக்கு தேதிக்கு சார், நீங்கள் ஆல்ரெடி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு படம் வருதுன்னா ஒரு பைக் வச்சு படம் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட போய் ஸ்பான்சர் கேட்பாங்க. சரி பல்சர்னா பல்சர் வந்து ஸ்பான்சர் கேட்பாங்க, எனக்கு பல்சர் நீங்கள் கொடுக்குறீங்களா, அது உங்களுக்கு பெரிய ப்ரமோஷனாக இருக்கும், ஹீரோ தான் யூஸ் பண்ண போறாரு, த்ரூ அவுட் ஃபிலிம் வரும்னு. பட் அன்னைக்கு எந்த ப்ரமோஷன், எந்த ஒரு அக்ரிமெண்ட் எதுவுமே இல்லை. அவருக்கு உள்ள இன்ட்ரடியூஸ் கூட ஆகல, படம் வந்த பிறகு தான் தெரியும் இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரி ஈச் ஸ்டேஜில் வந்து அதே மாதிரி இப்போ ப்ரைவேட் சேனல்ஸ் எல்லாம் வந்த டைமில் நாங்கள் வந்து இப்போ சன் டிவி, மலையாளத்தில் ஏஷியாநெட் வந்த டைமில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணலாம், ஒரு ஜிங்கிள் போட்டு பண்ணலாங்கிற ஐடியாவில். அப்போ ரொம்ப கையில் பணம் இல்லை, கம்மி பட்ஜெட்டில் பண்ணலாங்கிற முறையில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆடு பண்ணோம். அப்போ தான் மலையாளத்தில் ஒரு ஃபேமஸ் டைரக்டர் ராமு கரியாட்டுன்னு சொல்லி செம்மீன் படத்தோட அவரோட சன்னு தான் அது டைரக்ட் பண்ணலாம்,
ஸோ அவர் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பையனை, சரி அவர் வந்து மியூசிக்கெல்லாம் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி அவர் பண்ண மியூசிக்னாலே எங்களுக்கு ஹிட் ஆச்சு. அவர் தான் ஏஆர் ரஹ்மான் சார். அதெல்லாம் ஓவர பீரியட் அந்த மாதிரி வந்திருக்கு. சேம் இயர் அவர் வந்து ரோஜா படம் கிடச்சி அவரும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த சேம் இயர் அகெயின் சேல் டபுள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பீரியட்லும் கொஞ்சம் டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் மார்க்கெட்டிங் எஃபர்ட்டு, நாங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே மார்க்கெட்டுக்கு போகும். நாங்கள் எல்லாம் போய் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு ஊருக்கு போய் சைக்கிள் கூட யூஸ் பண்ணி தான் நாங்கள் இந்திய மார்க்கெட்டுக்கு எல்லாம் போய் சோப்பு விற்று பெனிட்ரேட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த படம்னால ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட் கிடச்சிது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் பார்க்க புரிஞ்சுக்கிறதே இருக்கிறேன். அந்த படத்துக்கு முன்னால் மெடிமிக்ஸோடைய மார்க்கெட் வேல்யூ எப்படி இருந்துச்சு, அந்த படம் வந்து எப்படி கொண்டு போச்சு, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்களேன். இப்போ எவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல? அது வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அந்த காலத்தில் வேற அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கிடையாது இல்லை. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குங்கிறது. அதே பெரிய விஷயம். விசிபிலிட்டி முக்கியம். விசிபிலிட்டி படம் அவ்வளோ சூப்பர். அந்த காலத்தில் எவர் அந்த அளவுக்கு இப்போ கூட பீப்புள் வாட்சிங் தட் மூவி. அப்போ அன்னைக்கு வந்து பேக்கேஜிங் எல்லாமே வித்தியாசமா இருந்தது. ஒரு ரெட் அண்ட் பிளாக் கலர்ல தான் அன்னைக்கு பேக்கேஜிங் எல்லாம் இருந்தது. அன்னைக்கு இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 3000-4000 சோப்பு தயாரிச்சது வந்து திடீர்னு 6000 7,000 மாறி இருக்கும். அதுதான் அதே போதும் அந்த காலத்தில் எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து எங்கே போனாலும் மெடிமிஸ் பிராண்ட் தெரியும் மக்கள். அதுதான் ஹெல்ப் ஆச்சு. படம் வந்து விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதனால தான் நினைக்கிறேன் இப்போ கூட மெடிமிஸ் அதிகமாக விற்கிறது தமிழ்நாடு அண்ட் தமிழ் மக்கள் தான் அதிகமாக மெடிமிஸ் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா நாங்கள் வந்து ஃப்ரம் கேரளா, அதனால கேரளாவில் தான் அதிகமாக விற்கிறது. அப்படி கிடையாது, தமிழ்நாடு தான் அதிகமாக விற்கிறது. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சார் இது. நீங்கள் அஃப்கோர்ஸ் உங்கள் ஃபேமிலி எல்லாமே கேரளா ஃபேமிலி, உங்கள் பேக்ரவுண்ட் கேரளா. அது தமிழ்நாடு மார்க்கெட் வந்து ஏன் உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் இன்னொன்று என்னன்னா, இன்னமும் கூட ஏதாவது ஒரு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்னா எல்லாம் கேரளா நோக்கி போகிறது தான் வழக்கம். இப்போ நாகர்கோவில் சைடில், திருவனந்தபுரம் சைட்லாம் வந்து அதுக்காகவே ஒரு குரூப் போவாங்க. காலில் ஃப்ராக்சர்ஸ் இல்லை காலில் ஏதாவது ப்ராப்ளம்னா ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு போகிறது வழக்கம். கேரளாவில் அந்த உங்களுடைய மார்க்கெட்டை காட்டிலும் தமிழ்நாட்டில் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்கள் வந்து ஆரம்பித்தது சென்னையில், மெட்ராஸில் தான் ஆரம்பித்தோம். ஃபேக்ட்ரி எல்லாம் இங்கே தான் போட்டோம். அதனால எங்களுக்கு வந்து தமிழ்நாடுல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நாங்கள் இங்கே இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு டைரக்ட் கான்டாக்ட் வந்து மார்க்கெட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் ஷாப்கீப்பர்ஸ்கிட்ட இருந்தது. அது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, கேரளாவில் காம்படிஷன் ஜாஸ்தி. இப்போ கூட போய் பார்த்தா ஒரு 25 ஆயுர்வேதா சோப்பு பார்க்கலாம் மார்க்கெட்டில். தமிழ்நாட்டில் வந்து இப்போ பார்த்தா இப்போவும் மெடிமிஸ் தான் இருக்கும். வேற ஒரு ப்ராடக்ட் வந்து காம்படிஷனுக்கு கிடையாது. அது முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு என்ன சொன்னால், நீங்கள் மேன் ஆஃப் சாயில் உங்களுடைய மண்ணுங்கப்போ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தமிழ்நாடு மார்க்கெட்டை பெனிட்ரேட் பண்ணி நீங்கள் இடத்துல இருக்கப்போ அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தோணும்ல, நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறோம், வி ஹேவ் டு டூ சம்திங் இன் கேரளான்னு இருக்கும். நீங்கள் சொன்னது சரிதான். இப்போ சஞ்சீவனங்கிற ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் நான் ஆரம்பித்தோம். நான் சென்னையில் தான் ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் சென்னையில் தான் போட்டோம். ஆனால் இப்போ வந்து பெரிய ஹாஸ்பிட்டலாக பண்ணியிருக்கிறது வந்து கொச்சியில் தான். அங்கே தான் அகாமடேஷன் இல்லை. சென்னையிலும் இருக்குது, ரைட். பட் இங்கேருந்து கூட தமிழ் ஆள்கள் கூட கேரளா போகிறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஆனால் ஆயுர்வேதான்னு சொல்லும்போது டெஸ்டினேஷன் கேரளா. அதனால கூகுள் பண்ணுறது கூட யாருமே தமிழ்நாடு ஆயுர்வேதான்னு கூகுள் பண்ண மாட்டாங்க, கேரளா ஆயுர்வேதா பண்ணுவோம். அதனால ஓகே, நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் பெருசாக அங்கே ஆரம்பிச்சிருக்கு. சார் இப்போ எனக்கு என்ன, ஃபஸ்ட்டு மெடிமிக்ஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபஸ்ட் ஆயில் ஆரம்பிச்சு அப்புறம் சோப்பாக மாறிச்சு இனோவேஷனில். அப்புறம் இன்றைக்கி பார்த்தோம்னா நீங்கள் வந்து அதை ஃபேஸ் வாஷ் கொண்டு வந்துட்டீங்க, ஸ்கின் ஹேண்ட் வாஷ் கொண்டு வந்துட்டீங்க. இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட மார்க்கெட் மாற தகவமைச்சுக்கிட்டீங்க. உங்களை எப்படிலாம் மாறுதோ தகவமைச்சுக்கிட்டீங்க. எனக்கு டு பி ஃப்ராங்க் என்ன ஒரு கேள்வி என்னன்னா, முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா சார், நான் பார்த்துருக்கேன். நான் என்னைய சின்ன வயசுலலாம் நான் அப்பா கூட ஆற்று குளிக்க போகும்போது வைக்கும்போதோ துணிக்கு போகிற சோப்பை கூட சம்டைம்ஸ் போட்டு விட்ருவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்ததே கிடையாது. அப்போ யாரும் கேட்க கூட மாட்டாங்க, என்னையே அதை போடுறேன்னு கூட கேட்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சோப்பை கூட, நல்ல சோப்பை, நம்ம பாடி சோப்பை கூட ஹேருக்கு போடுவாங்க. அது ஒரு ஷாம்பூலாம் அது பார்க்க மாட்டேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேர் ஷாம்பூ, கண்டிஷ்னர், அப்புறம் அதுக்கு ஒரு இது மாதிரி ஏகப்பட்ட ஹேர் மாஸ்க் எல்லாமே வந்துருச்சு. டு பி ஃப்ராங்க் இது உண்மையிலே தேவைதான்? இவ்வளோ ப்ராடக்ட்ஸு இவ்வளோ இது உண்மையிலே தேவைதானா? ஆக்சுவலி இல்லை. இப்போ அந்த காலம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இப்போ லைஃப் பாய் சோப் எல்லாம் வந்து மல்டி பர்பஸ். என்னோட யங் ஏஜில் நான் பார்த்துருக்கேன் எல்லா ஒர்க்கும். அண்ட் ஃபேமிலியில் எவ்ரிபடி ஒரே சோப்பு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபேமிலியில் ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் சோப்பு யூஸ் பண்ணுறாங்க. அது கூட இப்போ டாக்டர்ஸ் ஹைஜீன் பர்பஸ் சொல்கிறாங்க, அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஒரே ஃபேஸுக்கு அவ்வளோ ப்ராடக்ட் சொல்கிறேன். ஹேர் சீரம், ஃபேஸ் சீரம், அப்புறம் அந்த வாஷ். ஹேருக்கு வந்து இதோட பிஹெச் வேல்யூ பார்க்கணும். சில சோப்புல எல்லாம் பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ ஹேரில் வந்து பிஹெச் அதிகமாக இருக்கிறது அட்வைசபிள் இல்லை. அதனால தான் ஷாம்பு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மெடிமிஸ் வந்து டேண்ட்ரஃபுக்காக இப்போவும் ஆட்கள் யூஸ் பண்ணுறாங்க, ஹேருக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப எஃபெக்டிவ் தான் டேண்ட்ரஃப். அதே மாதிரி தான் ஃபேஸில்
கொஞ்சம் சென்சிட்டிவ் ஏரியா, அதனால பிஹெச் கம்மியானால் இது யூஸ் பண்ணலாங்கிறது தான். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, ஓகே. எனக்கு உண்மையிலே இதுனா இன்னைக்கு ஒரு ஃபேஸுக்கு எடுத்தனா அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எனக்கு இயல்பான கேள்வி, நெசசரிலி இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தேவையா ஒரு ஆளுக்கு? இல்லை, அதுதான் மார்க்கெட்டிங். இவன் மெடிமிக்ஸோட ஆடு நீங்கள் பார்த்துருக்கோம் ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் பேக். அதெல்லாம் மறந்துடுங்க. எங்கள் ஆடே அதை பேஸ் பண்ணி தான். நிறைய ப்ராடக்ட்ஸ் பாத்ரூமுக்குள்ளே இருக்குது. இது ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் இதுக்கு பதிலாக மெடிமிக்ஸ். அதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆடு தான் அந்த காலத்தில். நல்லா எஃபெக்டிவாக இருந்தது அந்த காலத்தில். நான் ஏன் கேட்டேன்னா இன்னைக்கு சரி இன்னைக்கு தேதிக்கு அட்வென்ட்டோட இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. முன்ன காட்டில் நீங்கள் ப்ரொமோஷன் நீங்கள் அப்போ உங்களுக்கு ஆளே ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி பிரச்சனை அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராம்ஸ், ஃபேஸ்புக் அப்படின்னு இப்போ ஆளுக்கு ஒன்று பண்ணும்போது இன்னும் பெருசாக மார்க்கெட் பெருசாக இருக்குது. இது வந்து மேனுஃபேக்சர்ஸ்க்கு பெரிய லாபம் தான். பட் கன்சூமர் சைடில் என்னன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் ஒரு கன்ஃபியூஷன். நான் எதை சூஸ் பண்ணுறது? முன்னாடிலாம் பிஹெச் வேல்யூங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி ஃபேக்டரி தெரியாது. நீங்கள் பிஹெச் வேல்யூ பாருங்கள், அதில் இது இருக்கான்னு பாருங்கள், சோடியம் இருக்கான்னு பாருங்கப்போ ஒரு கன்ஃபியூஷன் தான் கொடுக்குது. ஒரு சோப்பை எப்படி சூஸ் பண்ண நினைக்கிறீங்க? சோப்போ இல்லை வந்து ஃபேஸ் வாஷோ இல்லை ஒரு ஹேருக்கு போடுற ஷாம்பு, கண்டிஷனர், இதை எப்படி சூஸ் பண்ண நினைக்கிறீங்க? என்ன பார்க்கணும்? இல்லை, அது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். சோப்போட பர்பஸ் என்ன? ஸ்கின் வாஷ் பண்ணணும், கிளன்சிங் தான். அதுக்கு எந்த சோப்பு யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா சோப்புமே ஸ்கின் க்ளீன் பண்ணுறதுக்கு அது ஓகே தான். சில ஆள்கள் வந்து அது அழகாக இருக்கா, லுக்கு அப்படி இருக்குது, டிரான்ஸ்பேரண்ட் ஸ்மெல் எதிர்பார்க்காங்க, அந்த மாதிரி தான். ஸோ அது பியூர்லி பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். இப்போ நாங்களே நிறைய ஒரு 6 டைப்ஸ் சோப்பு இருக்குது எங்களுக்கு. சாண்டல் இருக்குது, டிரான்ஸ்பேரண்ட் இருக்குது, கிளிசரின் சோப்ஸ் இருக்குது. அது இதுக்கு தான். இப்போ யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். பேசிக் பர்பஸ் சேம் தான். அப்புறம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சோப்பு போடுறோம். ஆக்சுவலாக நான் கேட்குறேன்னா இப்படி சொன்னீங்க பிஹெச் வேல்யூ பார்க்கணும். நீங்களா அந்த மாதிரி ஏதாவது செனி ஃபேக்டர்ஸ் இருக்கா? இப்போ உங்கள் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணாத சில பேர் கூட இருக்கலாம். பட் சில பேர் வந்து இந்த ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு சோப்புன்னு எடுத்தால் அதை நீங்கள் பார்க்கணும், அல்லது ஒரு ஃபேஸ் வாஷ்னு எடுத்தால் நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வாட் யூ வில் சே? அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் வித்தின் லிமிட்ஸ் தான். கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டில் வர்றதுனால வந்து நம்ம ட்ரக் லைசன்ஸ் இல்லைன்னா காஸ்மெட்டிக் லைசன்ஸ் எடுக்கணும். இப்போ அந்த டைமில் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது எல்லாம் செக் பண்ணி தான் இதெல்லாம் கிளியர் பண்ணி வர்றாங்க. பேலன்ஸ் இது தான். எப்படி ஒரு ப்ராடக்ட் ஒரு ஆள் விரும்புகிறோம் நமக்கு தெரியும். இப்போ ஒரு சினிமா நம்ம லான்ச் பண்ணுற டைமில் எவ்ரி ப்ரொடியூசர், எவ்ரி டைரக்டர் சேஸ் தட் மை ப்ராடக்ட் இஸ் த பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு தான் மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஏன்னா வேர்டிக்ட் வந்து அது எப்படி அந்த வேர்டிக்ட் வருதுன்னு தெரியாது. படம் நல்லா இருக்கும், ஆனால் ஃப்ளாப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் ப்ராடக்ட்ஸு கூட. எத்தனையோ ப்ராடக்ட்ஸு, குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு, ஆனால் சக்ஸஸ் ஆகலை. நாங்களே எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணி ஃபெயில் ஆகிருக்கு. எவ்வளோ ப்ராடக்ட்ஸு, அவ்வளோ ஈஸி இல்லை. அது கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் எப்படி வர்றதுங்கிறது சொல்ல முடியாது. ஆயுர்வேதாங்கிற நேம் வந்து ஹைலி அண்டர்மைன்டு அல்லது வந்து ஹைலி எக்ஸ்ப்ளாய்டடும் இந்த ஏரியான்னு பார்க்குறேன். நிறைய எனக்கு தெரிஞ்ச சில பேரே வந்து ஆயுர்வேதாவில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்களுக்கு சில க்யூர்ஸ் அடைஞ்சிருக்காங்க. அதாவது டெம்பரரியாக கொஞ்சம் சில க்யூர்ஸை கூட அடைஞ்சிருக்காங்க. இந்த சைடு முடியலைன்னு சொன்னவங்க கூட அங்கே போய் க்யூர் அதை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் என்னன்னா ஹைலி எக்ஸ்ப்ளாய்டேஷன். இப்போ ஆயுர்வேதாங்கிற பேரை வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஓகே ஆயுர்வேதாக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, லெட்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் தட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்லேயே இருக்குது. இதை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? பிகாஸ் பீப்புளுக்கு வந்து ஹைலி எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து அதுக்கு எடுக்கவும் செஞ்சிடும், அது மேலே ட்ரஸ்ட்டை கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். அதை எப்படி டீல் பண்ண நினைக்கிறீங்க? இல்லை, ஆயுர்வேதா வந்து இப்போ வந்து டூரிசம் லிங்க்டாக மார்க்கெட் பண்ணுறாங்க. அங்கே தான் பிரச்சனை. மசாஜ் ஆயுர்வேதான்னா மசாஜ் சென்டர் அப்படி கிடையாது. அந்த கருத்து நிறைய அலோபதிக்கு முன்னாடி வந்த ஒரு மெடிக்கல் சிஸ்டம் ஆயுர்வேதாங்கிறது 5000 இயர்ஸ் இருக்குது. அதோட ட்ரெடிஷன். இட்ஸ் எ ப்ராப்பர் மெடிக்கல் சிஸ்டம். இப்போ ஆயுர்வேதா டாக்டர்ஸு கூட அலோபதி டாக்டர்ஸ் மாதிரி 4.5 இயர்ஸ் to 5 இயர்ஸ் மெடிக்கல் எஜுகேஷன் கற்றுக்கிட்டு பேஷண்ட்ஸை பார்த்து அனாட்டமி படித்து அவங்க எல்லாமே தெரிஞ்சு தான் அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதனால ஒரு மெடிக்கல் சிஸ்டங்கிற முறையில் வந்து ஆயுர்வேதாக்கு எந்த குறையும் கிடையாது. அதே மாதிரி சில டிசீஸுக்கு ஆயுர்வேதா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சிலது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கலாம், சிலது வந்து பண்ணவும் முடியாது. எஸ்பெஷலி லைஃப் சேவிங். ஒரு ஸ்ட்ரோக்கு வந்தாச்சு, இல்லைன்னா திடீர்னு ஒரு மாரடைப்பு வந்தாச்சு, நம்ம வந்து ஆயுர்வேதா போயிட்டு பிரயோஜனம் கிடையாது, அலோபதி தான் போகணும். அந்த மாதிரி தெரிஞ்சு அதான் நான் முதல்ல சொன்ன இன்டகிரேஷன். அலோபதியில் எது பெனிஃபிட்டாக இருக்கும், ஆயுர்வேதாவில் எது பெனிஃபிட்டாக இருக்கும், அது வந்து இன்டகிரேட் பண்ண முடியும். இப்போ எங்கள் சஞ்சீவனம் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் அங்கே வந்து இப்போ இந்த எஸ்பெஷலி எங்களுக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் கூட இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆயுர்வேதாவில் தான் ஃபஸ்ட்டு சர்ஜரியே ஆரம்பிச்சிருக்கு. லாங் புக்ஸ்லாம் இருக்கும். பட் நாங்கள் வந்து எஸ்பெஷலி இந்த ஃபிஸ்டுலா அந்த மாதிரி இருக்கிற இதுக்கெல்லாம் வந்து ஆயுர்வேதா பிரகாரம் தான் அங்கே பண்ணுவாங்க, சர்ஜரி பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஆகுன்னா வலி இருக்கும். இப்போ ஷாரசூத்ரான்னு சொல்லுவோம். இப்போ ஷாரசூத்ரா வழி நாங்கள் இது பைல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற டைமில் வந்து கொஞ்சம் வலி இருக்கும். அலோபதியில் என்ன பண்ணுவாங்க,
அவங்க வந்து அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அனஸ்தேஷியா கொடுத்து தான் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் என்னன்னா ஒரு அனஸ்தேஷியஸ்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்கு. அலோபதி ஓகே, இன்டகிரேஷன் ஆயிடுது. ஓகே. அனஸ்தேஷியஸ்ட் வந்து அனஸ்தேஷியா கொடுத்து அவர் ஸ்டடி பண்ணிட்டு தான் பேஷண்ட்டுக்கு அது கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்தால் கூட ஐசியூ ஃபெசிலிட்டி சப்போர்ட்டிங் எல்லாமே நாங்களும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. யூ ஹேவ் அலோபதி டாக்டர் ஆல்சோ. அலோபதி டாக்டர் தான் அனஸ்தேஷியஸ்ட். இல்ல அதுல இந்த மாதிரி எமர்ஜென்சி டீல் பண்றதுக்கு எமர்ஜென்சி டீல் பண்றது பக்கத்துல ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டலோட டை அப் ஓ பண்ணிருக்கு. அதான் கேக்குறேன். ஏதாவது எமர்ஜென்சி நீங்க டீல் பண்ண முடியாது. அதான் கேக்குறேன். அல்ல எமர்ஜென்சினா ஐசியூ இருக்கு எங்களுக்கு. இம்மீடியட்லி ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும்னா ஐசியூ இருக்கு. பட் அதுக்கப்புறம் நாங்க ஷிஃப்ட் பண்ணுவோங்க அலோபதி ஹாஸ்பிட்டல். பட் அந்த மாதிரி கேஸ் வர்றது ரொம்ப பட் அது சேஃப்டி வைக்கிறது சேஃப்டிக்காக அது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்டகிரேஷன் இப்போ சில டிசீஸுக்கு இப்போ நம்ம பேக் பெயின் காமன் ப்ராப்ளம், ஸ்பாண்டிலைட்டிஸ் பேக் பெயின் எல்லாம் வந்து காமன் ப்ராப்ளம் தான். எஸ்பெஷலி இந்த ஐடி வேலை லாங் டைம் சிட்டிங்ல செய்யறது நிறைய பிரச்சனை இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து ஆயுர்வேதா தான். ஆயுர்வேதா வந்தால் ரொம்ப பெனிஃபிஷியல். இல்லைன்னா நம்ம கார் சர்வீஸ் பண்ணுற போதெல்லாம் யோசிக்கணும், நம்ம பாடிக்கு ஒரு ரீகண்டிஷனிங் தேவை, சர்வீஸ் தேவை. அப்படி அந்த மாதிரி திங்க் பண்ணி ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தால் டெஃபினெட்லி அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி இப்போ பார்க்கின்சன் டிசீஸு அதெல்லாம் வந்து க்யூர் வந்து ஆயுர்வேதாவில் தான். டெஃபினெட்லி அது மேனேஜ் பண்ணலாம். பட் பார்க்கின்சன் மேனேஜ் தான் சார் பண்ண முடியும். அல்ல மேனேஜ் பண்ணலாங்கிறது அது இனிஷியல் ஸ்டேஜிலே வந்து அதை ஆரம்பிச்சுன்னா நம்ம வந்து அலோபதி ட்ரக்கில் இல்லாமையே நல்லா ரொம்ப லாங் லைஃபு கொண்டு போகலாம். அது நல்லா ப்ரூஃப் இருக்குது, நிறைய கேசஸ் இருக்குது. அதேமாதிரி இப்போ ரிசர்ச் போயிட்டு இருக்கிறதுல வந்து கேன்சருக்கு கூட நிறைய ரிசர்ச் இருக்குது. ரைட். இப்போ நான் ரீசெண்டாக இப்போ ஒரு ஆயுர்வேதா பேஸ் பண்ணி ஒரு இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கு. ஆமா ஒரு அவார்டோட international- அல்ல பண்ணிட்டு இருக்கு, அந்த ஓகே, ப்ரொடக்ஷன்ல ஓகே. இருக்கு அந்த ஆயுர்வேதா டாக்குமெண்ட்ரி. அதோட பர்பஸே அதுதான். எங்கெங்க ரிசர்ச் போயிட்டு இருக்கு, எங்கெங்க ஓகே. கிளினிக்கல் எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, யார் யார் வந்து இதெல்லாம் வந்து பேட்டன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஆள்களை மீட் பண்ணி இன்டர்நேஷ்னலி ட்ராவல் பண்ணி தான், வெளியூரில் கூட ட்ராவல் பண்ணி தான் மீட் பண்ணி ரிசர்ச் ஸ்காலர்ஸ், டாக்டர்ஸ், ப்ராக்டிஷனர்ஸ், யூனிவர்சிட்டிஸ் அவங்களெல்லாம் மீட் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணுறோம். அதோட பர்பஸே அதுதான். ஏன்னா மக்களுக்கு அது யூஸ்ஃபுல் ஆகணும். கேன்சருக்கெல்லாம் வந்து இப்போ பூனால நான் ஒரு இன்ஸ்டிடியூட்டு போகணும், ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க. இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் மெத்தடு தாங்க. மெடிசின்ஸ் எல்லாமே ஆயுர்வேதா. பட் டயக்னோஸ் பண்ணுறது, செக் பண்ணுறது எல்லாமே அலோபதி டாக்டர்ஸ். ஃபைனலி மெடிசின் கொடுக்கறது வந்து ஆயுர்வேதா. நல்ல பெனிஃபிட் இருக்கும். அதெல்லாம் அவங்க பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேரளாலும் இருக்குது அந்த மாதிரி. பட் சில டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க மட்டும்தான் அது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த நாலேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவரு இருக்கிற காலம் வரைக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் தெரியாது. அப்போ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு மெடிக்கல் சிஸ்டமாக இது பண்ணால் ஆயுர்வேதா வந்து ரொம்ப, அது இங்கே தமிழ்நாட்டில் சித்தா கூட அப்படி தான். சித்தாக்கும் அதே மாதிரி தான், சேம் வேல்யூ இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டு விஷயம் சார். ஒன்று வந்து என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்டகிரேஷனில் ஒரு வேல்யூ இருக்குது. அலோபதியில் இருக்கவங்க வந்து சித்தாவையோ இல்லை ஆயுர்வேதாவையோ ஒரு மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறது. பட் ப்ராப்ளி நான் எல்லா டாக்டர்ஸ் சொல்லலை, நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன ஈகோவோ ஏதோ பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து நீங்கள் சித்தா போயிட்டு வந்தேன் அப்படின்னா அவங்க உண்மையிலே சித்தா ப்ராக்டிஸ்னர்கிட்ட போனியான்னு கூட கேட்காம சித்தா வந்து ஓகே சித்தாவா ஓகே நான் சொல்கிறேன் அதை பார்த்துக்குங்க அப்படின்னு அதை லெஃப்ட்டில் டீல் பண்ணுற சின்ன ஆட்டிடியூட் நான் பார்க்குறேன். எல்லாரும் நான் எல்லாரும் சொல்ல, பட் சில பேர்கிட்ட அந்த ஆட்டிடியூட் இருக்குது. இது எப்படி ஓவர் கம் பண்ணிக்கிறேன்? மேபி அவங்க மைண்டில் வந்து அலோபதி பிள்ளை சூப்பர்மசி இருக்கலாம். அது எனக்கு சூப்பர்மசிங்கிறது இல்லை. அது வந்து அவங்க மெடிக்கல் சிஸ்டம் வேற. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கும்போதே கொடுக்குறது என்னன்னா, மற்ற மெடிக்கல் சிஸ்டம்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்க வந்து அவங்க விஷயம் மட்டும்தான் பார்க்குறேன். அதனால தான் அந்த ஈகோங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுறது. பட் அப்படி இல்லாமல் கவர்மெண்டே அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. இப்போ நான் டெவலப் பண்ண சில ப்ராடக்ட்ஸே இருக்குது மார்க்கெட்டில். எஸ்பெஷலி இப்போ டயபெட்டிக் உண்டுக்காக, அதனால டயபெட்டிக் நியூரோபத் பெயினுக்காக எல்லாம் அலோபதி கம்பெனி தான் அது வந்து மார்க்கெட் பண்ணுறோம். எங்கள் பேர் தான் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கும். டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. பட் அது ஆயுர்வேதான்னு தெரிஞ்சிச்சுன்னா சில சமயம் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. பட் ஏன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வெரி பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ லிவருக்கு நம்ம சாப்பிட்ற லிவ் 52ங்கிற ப்ராடக்ட் வந்து எவ்வளோ நாளாக மார்க்கெட்டில் இருக்குது. எல்லா டாக்டர்ஸும் அது ஆயுர்வேதா ப்ராடக்ட் தான். அது யாரும் யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒஃபிஷியலி நம்ம அப்ரூவ் பண்ணி எது பெனிஃபிட்டோ அது யூஸ் பண்ணுற மாதிரி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து இங்கே சென்னையிலே பெரிய பெரிய அலோபதி ஹாஸ்பிட்டல்ஸுக்குள்ளே ஆயுர்வேதா சென்டரெல்லாம் ஆரம்பித்து ட்ரை பண்ணி பார்த்தோம். என்ன ஆகும்னா டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸை இங்கே விட மாட்டாங்க. அதான் நான் கேட்டேன், இதுதான் கேட்டேன். ரெஃபர் பண்ண இது ஒரு சின்ன ஈகோ இருக்கு. ப்ராப்ளம் வர டைமில் வந்து ஆனால் ரெஃபர் பண்ணால் அவங்களுக்கு அது நல்லா இருக்கு. ஆனால் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவாங்க. டாக்டர்ஸ் வருவாங்க, ஆனால் பேஷண்ட் அனுப்ப மாட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அது மெடிமிக்ஸ் ஆன் டேட்டில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன? இன்னைக்கு முன்னே இருந்த சேலஞ்சஸ் வேறு, ப்ரொமோஷன் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருந்தது. இன்றைக்கி வந்து வைடு ஆப்ஷன்ஸ் ஃபார் ப்ரொமோஷன் இதெல்லாம். இன்றைக்கி ஆன் டேட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, இல்லை என்ன சேலஞ்ச் இருக்குது? மெடிமிக்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும், கன்சியூமர் ப்ராடக்ட்ஸுக்கும் இப்போ இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா,
இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் க்ரோசரி ஷாப்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் ஆர் மோர். மாடர்ன் ஷோஸ் வர ஆரம்பிச்சாச்சு. பெரிய பெரிய மால்ஸ் வந்து அதுக்குள்ள ஹைப்பர் மார்க்கெட்ஸ் வர ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் இ-காமர்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய வர ஆரம்பிச்சாச்சு. பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இந்த ஏரியாவில் என்டர் ஆகிறோம். அதனால வந்து நம்ம ரெகுலர் க்ரோசரி ஷாப்ஸுக்கு, ட்ரெடிஷ்னல் ஷாப்ஸுக்கு வந்து அது பெரிய த்ரெட்டாக வருது. பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி எல்லா ஷாப்பும் அவங்க கையில் வரும்போது என்ன ஆகும்னா, சேல்ஸோட டேர்ம்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். அவங்க சொல்கிற மாதிரி நம்ம ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணோம், அவங்க சொல்கிற கமிஷன் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் த்ரெட் இருக்குது. இப்போ மெடிமிஸ் இப்போ எப்படி சர்வைவ் ஆகுறதுன்னா, மெடிமிஸுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி லாயல் கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால எங்களால் கொஞ்சம் டிமாண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா புதுசாக வர்ற கம்பெனிஸுக்கெல்லாம் வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் இப்போ போயிட்டுருக்கிறது. எங்கே போகிறதுன்னு சொல்ல முடியாது. ஆஃப்டர் 5 இயர்ஸ் என்ன ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மார்க்கெட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுது. டிராஸ்டிக்காக. இப்போ கொரோனாக்கு பிறகு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ நம்ம ஆன்லைனுக்காக தானே நம்ம அந்த ஒரு சேஞ்சு வந்திருக்கு இல்லையா. ஈவன் ரெகுலர் டிவி பார்க்குறவங்க கூட இனிமேல் இருக்காது, எல்லாமே சேஞ்சில் தான் இருக்குது. அது மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் நம்ம எல்லாம் வீட்டில் உட்காந்தே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான். அப்போ ஒரு ப்ராடக்ட்டு தெரியறதுக்கோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் டைமும் இல்லை, அது பார்க்குறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இருக்குது. அது தகுந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டிங் பிளான்ஸ் மாற்றணும். ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி, ப்ராடக்ட்ஸோட ப்ரெசன்டேஷன் எல்லாமே சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஏவிஏ குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஃபஸ்ட்டு ஃப்ளோட் பண்ணது மெடிமிக்ஸ் தான் இல்லை? ஆமாம், ஏவிஏ இல்லை, ஒரிஜினலி மெடிமிக்ஸ். அதுக்கப்புறம் தான் ஏவிஏ குரூப் ஏவிஏ குரூப் 2007 தான் லேட்டராக ஃபார்ம் ஆகுது. ஃபஸ்ட்டு ஃப்ளோட் ஆனது மெடிமிக்ஸ். வேற என்ன கம்பெனிஸ் நீங்கள் ஏவிஏ குரூப் ஆஃப் இதில் லிஸ்ட் பண்ணுறீங்க சார் நீங்கள்? நான் வந்து கேரளாவில் மேலம்னு ஒரு பிராண்ட் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஓல்டு பிராண்டு தான். அதை அக்வயர் பண்ணோம் 10 இயர்ஸ் பேக். அதை அக்வயர் பண்ணியிருக்கு. அந்த பிராண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. எனக்கு சென்னையில் ஒரு ஃபேக்ட்ரி கூட இருக்குது மேளத்துக்கு. பட் நான் அட்வர்டைஸ் பண்ணுறதில்ல, பட் ஒரு அளவுக்கு சேல் இருக்குது. அப்புறம் அப்ராடெல்லாம் போயிட்டுருக்கு மேளம். அதே மாதிரி ஆயுர்வேதா தான் இன்னொரு செக்மெண்ட்டு. ஆயுர்வேதாவில் சஞ்சீவனங்கிற பிராண்டில் வந்து ஒரு சர்வீஸ் இருக்குது ஆயுர்வேதா. அது நான் மெயின்லி ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் ரன் பண்ணுறோம். க்யூருக்கு தான், டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்டுக்காக தான் நான் பண்ணுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ சர்வீஸ் வாட் ஐ எம் டூயிங். அதில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அல்ல, இந்த நாலேஜ் வந்து எப்படி கொடுக்கலாங்கிறதுல தான் அது சஞ்சீவனம் போயிட்டுருக்கு. இது 3 தான் மெயின் பிஸ்னஸாக பார்க்கும்போது இருக்கிறது. அப்புறம் வந்து ஃபிலிமு கூட ஒரு இண்டஸ்ட்ரி தான். அப்போ ஏவிஏ ப்ரொடக்ஷன்ஸுங்கிற முறையில் 4th ஏரியா. பட் அது என்னோட பியூர்லி பர்சனலாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது மெயின் கம்பெனியில் அட்டாச் பண்ணல. ஏவிஏ ப்ரொடக்ஷன்ஸ் இஸ் அ ப்ரொப்ரைட்டரி கம்பெனி. அது என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான். நான் பேசிக்கலாக ஒரு நடிகர், அந்த காலத்தில் படிக்கிற காலத்துலேருந்து ஸ்டேஜ் ஆக்டராக இருக்கிறதுனால கொஞ்சம் இயர்லி 1 or 2 மூவிஸ் ஆகி ப்ரொடியூஸ், அவ்வளோதான். பொதுவாக சார் இந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்ட் ரீச் ஆன பின்னால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வச்சுருக்கேன், பார்த்துருக்கேன். அது ஒரு பெரிய பிராண்ட் இருக்கும், கூடவே சைமல்டேனியஸாக சிஸ்டர் பிராண்ட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது நெசசரிலி மார்க்கெட் பண்ண மாட்டாங்க, அவங்களோடது தான் அப்படின்னு. பிகாஸ் அவங்க நம்ம மார்க்கெட்டில் ஒரு 4 ஷோப் இருக்குன்னா அதில் ஒன்று வேணா நினச்சி இன்னொன்று வரும்போது அட்லீஸ்ட் அது என்னோட பிராண்டாக இருக்கணும் அப்படின்னு. அப்படி நீங்கள் எதுவுமே பண்ணிக்கலையா? இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படியே கைத்ராங்கிற பேரில் என்ன போட்டிருக்கு, டிவைனுங்கிற பேரில் எனக்கு ஒரு பிராண்ட் இருக்குது. டிவைன் எல்லாம் லான்ச் பண்ணி பார்த்தோம், ஆனால் அவ்வளோ சக்ஸஸ் ஆகலை. கைத்ரா வந்து இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கு. எக்ஸ்போர்ட்டில் நிறைய என்கொயரிஸ் இருக்குது. இது எகெயின் நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ப்ராடக்ட்டு விருப்பமாக வாங்கலைன்னா ஆந்திராவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை நம்ம பாம்பேயில் சக்ஸஸ் ஆகலாம். அது நம்ம எடுக்க வேண்டிய அது ஒரு முயற்சி தான். நம்ம பண்ணி தான் ஆகணும், ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. இப்போ மெடிமிஸு கூட சில ஊரில் வந்து அந்த லோக்கல்ஸ் ஆர் யூஸிங் மேக்ஸிமம். மற்ற இடத்துலலாம் வந்து நம்ம தமிழ் கேரளா ஆள்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. சில ஊரில் அவங்களே யூஸ் பண்ணுறாங்க அந்த கண்ட்ரி. அது என்ன காரணம்னு சொல்ல முடியாது, நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த கண்ட்ரியில் போய் நம்ம லான்ச் பண்ணால் அவங்க வந்து நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். யூ ஹேவ் டு மேக் அட்டம்ப்ட்ஸ். எப்படி ஒரு பீப்புளோட மனநிலையை பார்த்துக்கிறது? ஏன்னா ஒரு சில காலகட்டம் வரைக்குமே தமிழ்நாட்டில் ஷாம்புங்கிறது பெருசாக இல்லாமல், ஆனால் அது ஒரு இடத்துக்கு மேலே சின்ன ஷேஷெட்டை போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அதோட பீக் பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போக ஆரம்பிச்சோம். ஷேஷெட் ஒரு பெரிய வேல்யூ ஆட் பண்ணுச்சு. இப்போ அப்படி மெடிமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யூஎஸ்பி பாயிண்ட், அல்லது மக்களோட மனநிலையை புரிஞ்சு நான் இது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் மறந்துட்டீங்க. அதுதான் ஹோட்டல் சோப்ஸ். ஷாம்பு சாஷேல் வந்து அதே காலத்தில் தான் நாங்கள் வந்து ஹோட்டல் சோப்ஸ் லான்ச் பண்ணோம். அது பெரிய சக்ஸஸ் ஆச்சு. இன்னைக்கு இந்தியாவில் வந்து மெடிமிஸ் இல்லாத ஹோட்டல்ஸே இருக்காது. அந்த மாதிரி சின்ன பேக்கில் ஹோட்டல் ஆல் ஓவர் இந்தியா பார்த்தா ஒரு அபவுட் 10,000 ஹோட்டல்ஸ் வந்து மெடிமிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ. அந்த அளவுக்கு அது ஒரு ரெவல்யூஷன் தான், வித்தியாசமான. எங்களுக்கு வந்து அதுலேருந்து காசு சம்பாதிக்க முடியாது, அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும், மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்சுவலி லாஸ் தான். பட் அட்வான்டேஜ் என்னன்னா டெய்லி நியூ ட்ரையல்ஸ் எல்லாரோட பார்வையில் இருக்கு, அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணும்போது யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு யூஸ் தட். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அது ஒரு 1% ஆளு கன்வெர்ட் ஆனாலே எங்களுக்கு அது பெரிய விஷயம் தான். அதனால ஹோட்டலில் தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஹோட்டல், ஹாஸ்பிட்டல்ஸ், ரிசோர்ட்ஸ்
அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் எல்லாமே மெடிமிக்ஸ் தான். ஆக்சுவலாக நல்ல ஐடியா அது. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி ஹோட்டலில் நான் சோப் கொண்டு வரல, நான் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கோயிங் டு பை இட்ல. பீப்புள் ஆர் கேரிங் இட் ஆல்சோ. ஹோட்டலில் வந்து 3 நாள் தங்கும்போது ஒரு 3 சோப்பு கிடைச்சா அதில் 2 சோப்பு பாக்ஸில் போட்டு போடுவாங்க. அதுதான் அதோட பெனிஃபிட். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கப்போ உங்களுக்கு சில சேலஞ்சஸ் இருந்திருக்கலாம், ப்ரொமோஷன்லையா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருந்திருக்கலாம். இன்றைக்கி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் கூட வருது. நீங்கள் ஏவிஎல் இவ்வளோ கம்பெனிஸ் ஃப்ளோட் பண்ணி பண்ணுறீங்க. ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னும் பெருசாக ஆகலைன்னு தமிழ்நாட்டில் ஒரு இது இருக்குது. ஹவு டு யூ சீ தட்? இல்லை அப்படி சொல்ல முடியாது. இங்கே சென்னை ஏஞ்சல்ஸ்னு இருக்குது. பட் பெங்களூரை காட்டில் இங்கே வந்து பெருசாக இல்லைங்கிற ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. பட் வி ஆர் பார்ட் ஆஃப் சென்னை ஏஞ்சல்ஸ். எங்களுக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் வி ஆர் சப்போர்ட்டிங். அந்த மாதிரி இருக்காங்க. பட் நம்ம அதோட ஃபியூச்சரு, அதோட பர்ஃபார்மன்ஸு, விஷன் எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு தானே இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் வி ஆர் ஹாப்பி டு இன்வெஸ்ட் இன் சப்போர்ட். உங்களுடைய போர்ட்ஃபோலியோ என்னவா இருக்கும்? ஏஞ்சல் இன்வெஸ்டராக போகிறீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ, உங்களோட சாய்ஸ் என்னவா இருக்கும்? இல்லை, எங்கே வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ்னால் இந்த மாதிரி பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸில் தான் எங்களுக்கு நாலேஜ். பட் நாங்கள் மேனேஜ் பண்ண வேண்டாம், இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது ஜஸ்ட்டு அது ஸ்டடி பண்ணிட்டு. எங்கள் செகண்ட் ஜென்ரேஷனில் என் சன்னிலோ எல்லாம் வந்து அவர் வந்து ஃபினான்ஷியல் அனலிஸ்டாக எல்லாம் ஈவன் அவுட் சைட் இந்தியா கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும் அதோட. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஐ எம் ஆக்சுவலி ஹேண்டிங் ஓவர் டு தம், எஸ்பெஷலி மை ஃபர்ஸ்ட் சன்னிலோ. அப்போ அவர் ஸ்டடி பண்ணிவிட்டு அது நம்ம பார்க்கலாம், நம்ம யோசிக்கலாம். இப்போ ஈவன் ஹெல்த் செக்டரில் கூட நல்ல ஸ்கோப் இருக்குது, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கூட நல்ல ஸ்கோப் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் ஐடியாஸ் வந்து நல்லா பிச் பண்ணுறதா இருந்தால் எஸ் வி ஆர் இன்ட்ரெஸ்டட். ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து ஃபேமிலியாக ரன் பண்ணுறீங்களா சார்? இந்த பிஸ்னஸ் ஃபேமிலியாக தானே இருக்குது சார்? ஆமாம், ஃபேமிலி பிஸ்னஸ் தான். ஃபேமிலி பிஸ்னஸ் இப்போ நீங்கள் பண்ணுறதுல நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்குது, நிறைய ப்ரோஸ் இருக்குது. அகைன் இதனால் கான்ஸே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஃபேமிலி பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுனால வி ஆர் வெல் கோஆர்டினேட்டர், வி நோ ஹிம், வி நோ ஹெர், புரியுது. பட் இதில் கான்ஸே இல்லைன்னு சொல்ல முடியுமா? கான்ஸு கண்டிப்பாக இருக்கும். பட் இதில் என்னென்னா 2 விஷயம் இருக்குது. நம்ம பணம் சம்பாதிக்கிறது மட்டுமா நம்ம எய்ம்? அதோ நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கணும். நம்ம வந்து இப்போ ஐபிஓ போகலாம். இப்போ மெடிமிஸ் இப்போ இருக்கிறதுல வந்து ப்ரீமியம் கிடைக்கும், எவ்வளோ வேணும் ப்ரீமியம் கிடைக்கும் ஐபிஓ. பட் வி ஆர் நாட் கோயிங். என்னன்னா எங்கள் டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ எனக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. ஐ ஹாவ் டு ஆஸ்க் த போர்ட் டைரக்டர்ஸ். அதெல்லாம் கேட்கணும். எக்ஸ்பான்ஷன் வர டைமில் எனக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னா பண்ண முடியாது. அந்த மாதிரியெல்லாம் அதுதான் பப்ளிக் போகும்போது இருக்கிற கான்ஸ். இல்லைன்னா அவுட் சைடு ஃபண்டிங் எல்லா கம்பெனிஸும் ரெடியாக இருக்காங்க. ஒரு 5% 10% நாங்கள் டைலூட் பண்ணால் வி கேன் மேக் thousands of crores we can make. பட் அது வரும்போது என்ன ஆகுனா வி ஆர் ஆன்சரபிள்னு வரும்போது வந்து அது வந்து டென்ஷன். நமக்கு நிதானமாக ஒரு 7 மணி நேரம் தூங்க முடியாது. பீஸ்ஃபுல்லாக தூங்கணும்னா இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் வி ஆர் ஹாப்பி. ஏன்னா வி ஆர் நாட் ஆன்சரபிள் டு எனி ஒன். எங்ககிட்ட இருக்கிற மணி எங்கள் கையில் தான் இருக்குது. எங்களுக்கு வந்து எந்த டெட்ஸும் கிடையாது. யாருக்குன்ட்டு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பப்ளிக் ஃபண்டு வரும்போது வந்து வி ஆர் ஆன்சரபிள். எவ்ரி பைசா கவுண்ட்ஸ். அப்போ அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அதனால மட்டும்தான் நாங்கள் ஃபேமிலி பிஸ்னஸாக போயிட்டுருக்கு. எவ்வளோ நாள் இப்படி போக முடியும்னு என்னால் சொல்ல முடியும். இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு டைம் இல்லை, இது பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நேச்சுரலி வி ஹேவ் டு மேக் இட் பப்ளிக். அடுத்த கேள்வி எனக்கு அதான் இருந்துச்சு. உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இதை எடுத்துக்க விரும்புகிறாங்களா? ஏன்னா இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் மேன்லேயே சொல்கிறது என்னன்னா, நான் இதை வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து வாங்கினேன், அதுக்கப்புறம் நான் அடுத்த லெவல் கொண்டு போனேன், இதை நான் என் பையன்கிட்ட சொல்கிறேன், இப்போ போர் அடிக்குதுப்பா, நான் வேற பையில போகிறேன் அப்படிங்கிறான். அவங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு ஆற்றாமை அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கல, நெசரி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இது ஒரு பெரிய ரிஃப்டாகவே இருந்துகிட்டு இருக்கு. உங்கள் வீட்டில் எப்படி இது? எனக்கு வந்து 2 டாட்டர்ஸ் தான். 2 பேரும் படிச்சிருக்காங்க. ஆனால் பார்ட்லி இன்வால்வ். எங்கள் போர்டில் இருக்குது, போர்டு டிசிஷன்லாம் இன்வால்வ் ஆகும். பட் டே டு டே ஒர்க்கில் வந்து தே ஆர் நாட் இன்வால்வ். மை ஃபஸ்ட்டு சன்னிலோ இஸ் ஃபுல்லி இன்வால்வ். அவர் வந்து நிறைய விஷயங்கள், எஸ்பெஷலி லான்ச்சிங் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸு, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங், அந்த மாதிரி இப்போ ஈவன் சஞ்சீவனம் கேரளாவில் இருக்கிறதுல அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால ஒரு ஆள் இருக்குங்கிறத இது இருக்குது. பட் டாட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கு. எப்போ வேணால் இன்கேஸ் ஆஃப் அன் எமர்ஜென்சி தே கேன் ஹேண்டில். எல்லா விஷயம் தெரியும். அதுக்காக நான் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நாங்கள் வந்து 50th இயர் மெடிமிஸோட 50th இயர் ஆனிவர்சரி 5 years பேக் நாங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது நாங்கள் எடுத்த ஒரு டிசிஷன் என்னென்னா, வி ஹவ் டு ஐடென்டிஃபை ஆல் த பீப்புள் ஹூ சப்போர்ட்டட் த ஃபவுண்டர் 50 years பேக். ஆமாம், சித்தனோட அந்த காலத்தில் யார் யார் சப்போர்ட் பண்ணோம், அது ஃபஸ்ட்டு ஒர்க்கராக இருக்கலாம், ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் பர்சனாக இருக்கலாம், ஃபஸ்ட்டு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணவங்களாகலாம், யார் வேணா ஆகட்டும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு கவர் யார் டிசைட் பண்ணால், அந்த டிசைன் பண்ண ஆர்டிஸ்ட் யார், இந்த மாதிரி இவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள ஓனர் பண்ணணும். அவங்க இன்னைக்கு இல்லைன்னா அவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ஓனர் பண்ணணும். ஸோ இந்த விஷயம் பண்ணுறதுக்கு நான் வந்து என் டாட்டர்ஸுக்கு கிட்ட தான் ஒப்படைச்சோம். நீங்கள் தான் இது கண்டுபிடிச்சி அவங்கள இன்டர்வியூ பண்ணி அவங்க எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊருக்கு போய் பார்த்து மீட் பண்ணி கொண்டு வரணும். ஆமாம், எல்லாரும் கொண்டு வந்தோம். நாங்கள் எவ்ரி ஒன் வி ப்ராட் ஹியர் அண்ட் ஈவன் ஃபஸ்ட்டு ஒர்க்கர் கூட நாங்கள் கொண்டு வந்து இது பண்ணோம்.
அப்போ அந்த மாதிரி பண்ற டைம்ல என்ன ஆச்சுன்னா இந்த கம்ப்ளீட் ஹிஸ்டரி அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இது ஒரு சாதாரண Okay, விஷயம் சும்மா build கிடையாது. ஆகல. இது சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி ஆரம்பிச்சு எப்படி இந்த நிலைமைக்கு வந்தது அது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதோட வேல்யூ என்னங்கிறது புரிஞ்சு போச்சு. அதனால So, ரொம்ப they're ready to easy. take it. வேணும்னா அவங்களுக்கு பண்ண முடியும். பட் இப்போ வந்து அவங்களும் வந்து டேலண்டட். இப்போ மை ஃபர்ஸ்ட் டாட்டர் லாஞ்சரா அவளும் வந்து லா படிச்சிருக்காங்க, MBA அப்ராட்ல பண்ணியிருக்கு. பட் நவ் ஷீ இஸ் அ பெட் போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட். ஷீ இஸ் டூயிங் வெரி வெல். Okay. அப்போ வந்து அது ஒரு ப்ரொஃபஷன் தான். ஷீ இஸ் டூயிங் வெரி வெல். தட் இஸ் அவர் பேஷன் ஆல்சோ. பட் பிஸ்னஸ்ங்கிற முறையில் நல்லா போயிட்டு இருக்கு. அது நமக்கு குறை சொல்ல முடியாது. செகண்ட் டாட்டர் ஃபேஷன் டிசைனிங்கில் இருக்குது. இப்போ வந்து ஒரு எஜுகேஷன் ஃபீல்டில் இறங்கணுங்கிற மாதிரி ஆசை இருக்குது. பண்ணட்டும். எல்லாமே பிஸ்னஸ் தானே. ஆக்சுவலாக நான் ஏன் கேட்டேன் சார், சில பிஸ்னஸ் மேனுக்கு வந்து ஃபிலாசபி உண்டு. அதில் என்னன்னா ஃபேமிலி வேற பிஸ்னஸ் வேற. ஐ வில் நாட் அலோவ் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் டு என்டர் இன்டு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஃபிலாசபியில் தே வில் பி வெரி ஸ்ட்ராங். அவங்க அந்த லைனை ஸ்ட்ராங்காக வச்சிருப்பாங்க, நான் இதுக்குள்ளே கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு. சில பேர் அதை ஃபேமிலியாக எடுத்துகிட்டு வரது கூட இருக்குது. இப்போ கோயம்புத்தூர் சைடில் இருக்கவங்க நிறைய பேர் ஃபேமிலியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் சில பேருக்கு இது லெஜிட்டிமேட் ரீசன் வச்சிருக்காங்க, காரணம் வேற வேற சொல்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸை பிஸ்னஸில் கொண்டு வரது அப்படிங்கிறது how do you see that? நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணுங்கிறது தான். பட் சி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மோர். இப்போ வந்து கம்பெனியோட சைஸை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இப்போ ஒரு 20 crores 30 crores கம்பெனியில் வந்து சன்னுக்கு வந்து இப்போ வெளியூர் போய் படித்து அவங்க அங்கே சேலரி வாங்குறத 20 crore மேலே சேலரி வாங்கலாம். அப்போ டேர்ன் ஓவர் 20 crores அவங்க வரணும்னு அவசியம் கிடையாது. அவனால் இது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இப்போ பேசிக்காக நான் பார்க்குறது என்னென்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து வெளியூருக்கு போய் ஏதாவது கோர்ஸ் செய்கிறதுக்காக வெளியூர் போகும்போது திருப்பி வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இங்கே இருக்கிற லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மொத்தமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அது வந்து தே என்ஜாய் அவுட் சைட் இந்தியா. அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் இங்கே வர வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி வந்தால் இவங்க ரிட்டர்ன் ஆகும். அந்த மேட்டரில் வந்து ஐ எம் வெரி லக்கி. இல்லை ஆக்சுவலி நான் இருக்கிறேன்னா இப்போ அவங்களாம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை போர்டு மெம்பர்ஸாக இல்லாமல் அல்லது வெளில இருக்கவங்க வந்தாங்கன்னா ஐ கேன் ஸ்ட்ராங்லி கால் தம், நீ பண்ண தப்பு, இந்த டெசிஷன் ரொம்ப தப்பு, இது ஒரு அப்சர்டான ஒரு இதில் ஸ்டூப்பிடாக பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் கால் எடுக்க முடியும். பட் வேற என் பிரதர் இன் லா இல்லை என்னுடைய மருமகன் இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு பண்ணோன்னா ஐ ஹாவ் டு மீட் ஹிம் வேற ஒரு அக்கேஷனில். அப்போ அந்த ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் நெருடலாக இருக்கும், ஒரு மாதிரி தர்ம சங்கடமான நிலைமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மணி டீலிங்கில் கூட ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு. இல்லை அதுக்கு என்ன வழின்னு வந்து நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஆள் டாப் அடிக்கணும், இல்லைன்னா ஒரு புது டிவிஷன் ஆரம்பிக்கிறதுனா அந்த டிவிஷன் வந்து இன்னொரு ஆளுக்கு அந்த மாதிரினா அது வந்து கிளாஷ் வராது. நம்ம போர்டில் மட்டும் ப்ரெசென்ட் பண்ணால் போதும். இண்டிபெண்டன்ட் சார்ஜ் கொடுக்கலாம். இப்போ வந்து புதுசாக இப்போ நான் வந்து இப்போ ஐடியில் வந்து நான் ரொம்ப மோசமானது. எனக்கு வந்து ஐடி ஏரியாவில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண தெரியாது. பட் சில்ட்ரன் இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் ஐ கேன் ஸ்டார்ட் அன் ஐடி டிவிஷன் அண்ட் தென் அதுக்கு 100% அவங்கள ஒப்படைக்கலாம். நமக்கு சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வந்து போர்டில் வந்து ரிசல்ட் தெரிஞ்சால் போதும். பட் நம்ம பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸுக்குள்ளே அவங்க கொண்டு வரும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனை. அது ரொம்ப ப்ராப்ளம் தான். அது ஆக்சுவலி தேவையில்லை. அந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒவ்வொரு விங்கிலும் செப்பரேட் ஆள் எனக்கு வந்து ஆள் இல்லாததுனால தான் அந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகலை. நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம் இருக்க வரையான நீங்கள் இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணீங்களா? ஹவு டிட் யூ டீல் தட்? அப்படி இன்கேஸ் அப்படி என்கவுண்டர் ப்ராப்ளம்ஸ் டீல் பண்ணீங்கன்னா அது எப்படி சால்வ் பண்ணீங்க அதை? இல்லை என்கவுண்டருங்கிறது சொல்கிறது என்ன டிசிஷன் மேக்கிங்கில் தான். இல்லை மேபி இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்வால்வ் பண்ணும்போது சில பேருக்கு வந்து இது எனக்கு இந்த பொசிஷன் எனக்கு லெஜிட்டிமேட் பொசிஷன் இல்லை எனக்கு சுப்பீரியர் எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி சில தாட்ஸ் இருக்கலாம். இன்கேஸ் அப்படி ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏன்னா பிகாஸ் ஃபேமிலி மெம்பராகவும் பார்க்கணும், அகைன் இதாகவும் பார்க்கணுங்கப்போ நீங்கள் ஆஃபீஸ் மாதிரி நீங்கள் நீ பண்ண தப்புப்பா, ஐம் ஃபயரிங் யூ ஆர் ஐம் சஸ்பெண்டிங் யூங்கிற ஒரு எடுக்க முடியும். அந்த கால் எடுக்க முடியாதுல்ல? அதை எடுக்க முடியாது, கண்டிப்பாக எடுக்க முடியாது. பட் புரிய வைக்கலாம், நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்புறம் வந்து நமக்கு ஒரு வீட்டோ பவர் இருக்குல்ல, அல்டிமேட்லி யூ ஆர் த பாஸ். அதனால சொல்லலாம் ஐ அக்ரி யுவர் ஒப்பீனியன் அண்ட் ஆல், பட் எனக்கு இது பண்ணி தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன், ப்ளீஸ் அலோவ் மீன்னு சொன்னால் தே வில் அலோவ். அதில் தப்பு கிடையாது. பட் ஒப்பீனியன் கேட்டால் டெஃபினெட்லி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஒரு டிசைன் காமிச்சா கூட இல்லைன்னா இப்போ நான் ஒரு வீடு வைக்க போகிறோம், ஒரு வீடுக்கு ஒரு டிசைன் வேணும், அதோட என்ன மாடல் வேணும், அது வந்து ட்ரெடிஷன் வேணுமா மாடர்ன் வேணுமா கேட்டால் 5 பேர்கிட்ட கேட்டால் 5 பேருக்கு 5 ஒப்பீனியன் இருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம் தான். கடைசியில் நம்ம டிசிஷன் எடுத்துதாகணும். பட் I always prefer to take their views. ஃபேமிலி மெம்பர்ஸ்னா இன்னும் கஷ்டம் இல்லை. ஐயோ மருமகன்ட்ட எப்படி நம்ம வேணான்னு சொல்றது, நமக்கு நம்ம பொண்ணோட மாப்பிள்ளை ஆச்சு எப்படி பண்றதுன்னு ஒரு சின்ன நெடல் வரும்ல. அதுதான் கண்டிப்பாக அந்த மாதிரி. இப்போ நான் புக்கு எழுதுகிற டைமில் கூட அதோட டைட்டில் வைக்கிறதுக்கோ அதுக்கு ஒரு டேக் லைன் போடுறதுக்கோ கூட நாங்கள் எங்கள் ஃபேமிலி குரூப்பில் போடுங்க, உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்க. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒவ்வொரு ஆளுக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும். பட் கடைசியில் ஐ இன்ஃபார்ம், ஃபைனலி ஐ டிசைடட் திஸ்.
ஹவ் இஸ் இட் எவ்ரி ஒன் சே ஓகே குட், யாரும் அதுக்கு அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க, உள்ளே இருப்பாங்க. பட் அது போதுமே. அது மெடிமிக்ஸில் அடுத்து வந்துன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரொம்ப முக்கியமானது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சார். ப்ரொடியூசராக இருக்கீங்க அண்ட் அகைன் ஆக்டிங்லையும் கூட உங்களுடைய ஆர்வம் இருக்குது. அகைன் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ஸ்டேஜில் எனக்கு ஸ்டேஜ் ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதில் நான் ஆக்டிங் பர்சீவ் பண்ணுறேன் அப்படின்னு. ப்ரொடியூசராக மலையாளம் இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறீங்களே, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரல, என்ன ரீசன்? தமிழ் பண்ணியிருக்கேன். இல்லை சார், ப்ராப்ளம் மலையாளத்தை காட்டிலும் தமிழில் வந்து நீங்க நிறைய பண்ணலையே, அது கேட்குறேன். அதுதான் இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரி. நான் வந்து பிக் பட்ஜெட் இந்த மாதிரி சரி நமக்கு உள்ள சரி நான் கம்பெனியாக பண்ணல, பர்சனல் தான் எங்கிட்ட பணம் இருந்தால் தான் நான் பண்ணுவாங்க. அது மாதிரி கடன் வாங்கி எல்லாம் நான் பண்ணுறது இல்லை. இப்போ மலையாளம் பட்ஜெட் வந்து எனக்கு நிறைய ஃபிலிம்ஸ் மலையாளம் பண்ணீங்க, பட் தமிழ் மலையாளம் எனக்கு வந்து பட்ஜெட் கொஞ்சம் சேஃபாக இருக்குது. அதனால தான் தமிழ்ல வந்து அது ஒரு ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் தான். கொஞ்சம் அதிகம் தான். என்னால் பண்ண முடியும் வேணாம், பட் அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து அது பிஸ்னஸுக்கு அது அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. மூவிஸ் பற்றி பேசணும்னா இப்போ முன்னால் வந்து சார் இது தப்பாக எடுத்துக்கூடாது, பட் சொல்கிறேன், மலையாள மூவினா மேலே ஒரு தப்பான ஒரு பார்வை இருந்துச்சு. மலையாள மூவிஸ்னால் இங்கே தமிழ்நாட்டிலே கூட மலையாள மூவிஸுங்கப்போ ஒரு இமேஜ் வந்து மலையாள மூவியா அப்படின்னு சும்மா ஒரு சர்க்காசம் பண்ணுற ஒரு இமேஜ் ஒன்று ஆக்சுவலி இருந்துச்சு. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆன் டேட்டில் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நிறைய த்ரில்லர்ஸ் படமும் சரி, இன்ட்ரெஸ்டிங்கான படம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் சூப்பராக பண்ணுறாங்கப்பா அப்படிங்க. ரீசெண்டாக மஞ்சுமல் பாய்ஸ் பண்ணது வந்து இங்கே அவ்வளோ பெரிய ஹிட் ஆக்சுவலி. அது மாதிரி நிறைய படம் சொல்லலாம். இப்போ நீங்கள் ரீசெண்டாக ப்ரொடியூஸ் பண்ண படம் வரைக்கும் எல்லாமே சுஷ்மா அது வரைக்குமே வந்து ரொம்ப அழகாக இங்கே ரெஸ்பான்ஸ் வந்து பிரேமம் அகைன் அது நிறைய படங்கள் வந்து பிரேமலு ஏகப்பட்ட படங்களை சொல்லலாம். ஆப்ரஹாம் மஸ்லர் இந்த மாதிரி வெப்சீரிஸ் மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். இந்த ஷிஃப்ட் எப்படி மலையாளத்தில் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? முன்னைய காட்டிலும் வந்து இந்த ஷிஃப்ட் வந்து இருக்குது, மாலிவுட் ரொம்ப கீழாக நோட் பண்ணுறாங்க. இந்த ஷிஃப்ட் எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? பேசிக்கலி நியூ என்ட்ரன்ஸ், புது டைரக்டர்ஸ், நியூ ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், நியூ ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் என்ட்ராயிருக்கு மார்க்கெட்டில். யூத்துக்கு மூவி மேக்கிங்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அது டெஃபினட்டாக ஒன் ரீசன். அதே மாதிரி பட்ஜெட்டு கம்மியானது ஒரு முக்கியமான விஷயம். இதோட இது என்னென்னா, இந்த கொரோனா டைமில் இந்த ஓடிடி வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அந்த டைமில் வேர்ல்டு ஓவர் ஆள்கள் வந்து வேல்யூ ஆஃப் மலையாள மூவிஸ் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. மலையாள படம் பார்க்கணும், அது மட்டும் இல்லை லாங்குவேஜும் புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ தமிழ் படம் வந்து மலையாளத்தில் டப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கேரளாவில் வந்து தமிழ் படம் மலையாளத்தில் தான். அதே மாதிரி மலையாள படம் தமிழில் டப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வந்து என்ஜாயிங், மலையாளமே என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ பட் நல்ல ஸ்டோரிஸ் வருது, நல்ல ஸ்கிரிப்ட் வருது, வெரி ஸ்மார்ட் யங்ஸ்டர்ஸ் டைரக்ஷனுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் முக்கியமாக. இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லைன்னா ஒரு ஸ்டாருங்கிறது வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. அது டீவியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க கேரக்டர்ஸ்லேருந்து டீவியேட் பண்ணுறவங்க இருக்காங்க, பட் ரொம்ப கம்மி தான். அவங்க இமேஜுக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் தான் அவங்களால பண்ண முடியும். மலையாளத்தில் அப்படி கிடையாது. மம்முட்டி வந்து ரீசெண்டாக பண்ண ரமயுகாலாம் இருக்கு, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு இதை யாரும் யோசிக்க முடியாது. அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய மலையாளத்தில் இருக்குது. அதுவும் ஹெல்ப்பாக இருக்குது. இப்போ சொல்ல வந்தால் 2024 இஸ் த பெஸ்ட் இயர் ஃபார் மலையாளம் இண்டஸ்ட்ரி. ஈவன் இந்தியாவிலே வேற எந்த லாங்குவேஜ்லையும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் மூவிஸ் இருக்கா? அது ஒன்று நீங்கள் சொன்னால் பட்ஜெட் ஒரு ப்ராமினெண்ட்டான ரீசன் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஆக்டர்ஸோடைய பெரும்பாலான சேலரி வந்து அந்த பட்ஜெட்டில் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் எடுத்துருது அப்படின்னு. இது மலையாளத்தில் அப்படி ஒர்க் ஆகுது இல்லையா? இல்லை அது எப்படி நீங்கள் பட்ஜெட் கன்ஸ்டன்ட்லேயும் பண்ணுறீங்க, அகைன் அது நல்ல குவாலிட்டியான அவுட்புட்டாகவும் எதிர்பார்க்கவும் முடியாது. அது எப்படி ஒர்க் ஆகுது? இல்லை, மலையாளத்துலையும் சேம் ப்ராப்ளம் இருக்குது, பட் இந்த அளவுக்கு சேலரி அங்கே கிடையாது. அவ்வளோதாப்பா. நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கலெக்ஷனும் பார்க்கும்போது இப்போ வேட்டையான் மாதிரி படம், வேட்டையான் இப்போ நான் இன்னைக்கு கூட நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், ஃப்ளாப்னு தான் போட்டிருக்கு. 200 crores மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் தேர் சேயிங் இட்ஸ் அ ஃப்ளாப். அது எப்படி ஃப்ளாப் ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு 10 மில்லியன் ஆள்களுக்கு மேலே படம் பார்த்துருக்காங்க, அப்புறம் எப்படி ஃப்ளாப் ஆகுறது? பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். அது மட்டும்தான். இப்போ மலையாள படம், என் படம் வந்து இப்போ ஓடிட்டு இருக்கு, இப்போ ஒரு 55 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. பிளாக் பஸ்டர் தான் போட்டிருக்கு. 55 கோடி பிளாக் பஸ்டர் 200 crore வந்து ஃப்ளாப்னு போட்டிருக்கு. எப்படி அது அந்த மாதிரி வரும்? அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ மலையாளத்தில் அதுதான் அட்வான்டேஜ். இப்போ நான் வந்து பிலோ 10 crores தான் பட்ஜெட் போட்டிருக்கு படம். ஆமாம். அப்போ 5 times மேலே கலெக்ஷன் இருக்குது, க்ரோஸ் கலெக்ஷன். அதுதான் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து 200 crores இன்வெஸ்ட் பண்ண ஒரு படத்துக்கு 500 crores சொல்லும்போது பெருசாக தெரியும், பட் ரிட்டர்ன் பார்க்கும்போது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. பர்சன்டேஜ்னா இல்லை, ப்ராஃபிட்டே இருக்காது. ஏன்னா ப்ரொடியூசருக்கு வந்து டோட்டல் க்ரோஸ் கலெக்ஷனோட ஒரு 1/3 கிடைச்சாலே பெரிய விஷயம், புரியுதா? அப்போ 100 கோடி கலெக்ஷன் சொன்னால் 30 crores கையில் வந்தாலே பெரிய விஷயம்தான் ப்ரொடியூசருக்கு. அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ 35 crores பட்ஜெட்டில் பண்ண ஒரு படம் 100 crores கலெக்ட் பண்ணால் கூட லாஸ் தான். அப்புறம் ஓடிடிலேருந்து கிடைக்கிறதா ஏதாவது இது இருக்கும். அதுதான் வித்தியாசம். அப்போ தமிழில் வந்து பட்ஜெட்டு ஏறிட்டே போகுது, பட் இன் பிட்வீன் நல்ல படங்கள் வருது தமிழில். ஓடிடியெல்லாம் பார்க்குற டைமில் தான் நல்ல குவாலிட்டி படம், ஸ்மால் மூவிஸ். பட் தியேட்டரில் வந்து அது ஓடாது.
பட் நல்ல குவாலிட்டி மூவிஸ் இருக்கு தமிழில் கூட. ஆக்சுவலாக சார் நான் கேரளா ஆடியன்ஸோட மைண்ட் செட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து ஆக்டர் விஜய், ஆக்டர் சூர்யா இவங்களுக்கு ஃபேன் பேஸ் இருக்க மாதிரி கேரளாவில் அதே போல் ஃபேன் பேஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக எமர்ஜென்சி சிவகார்த்தின் அவர்கள் கூட இங்கே இப்போ அப்படியே ஃபேன் பேஸ் அப்படியே அங்கே வந்து இருக்குது. அகைன் இங்கே பண்ணுற மாஸ் ஃபிலிம்ஸும் அங்கே வந்து ரிசப்ஷன் இருக்குது. இப்போ காவலன் படம்லாம் எனக்கு பயங்கர ஹியூஜ் ஹிட். இங்கே கூட இங்கேருந்து அங்கே போய் பார்த்தாங்க. அந்தளவு ஒரு ஹியூஜ் ஹிட்டான வருது. அகைன் மாஸ் படத்துக்கு அங்கே ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. திடீர்னு பிரம்மயுகம் மாதிரி படம் வந்தாலும் அதுக்கு ஒரு ஹிட் இருக்குது. காதலுக்கு ஒரு மாதிரி படம் வந்தாலும் ஹிட் இருக்குது. இது ஒரு மாதிரி எப்படி வந்தாலும் இந்த ஒரு இது வந்துடுது. வேற இங்கே பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் மாஸ் ஃபிலிமுக்கான ஒரு மைண்ட் செட் இருக்குது. அகைன் கொஞ்சம் இது இருக்குது. இதுவும் ஓகே ஆகுது, அதுவும் ஓகே ஆகுது. அது எப்படி இல்லை 100% ஓகேன்னு சொல்ல முடியாது. இப்போ புஷ்பா தான் அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள். புஷ்பா வந்து வேர்ல்டு ஹிட். பட் கேரளாவில் டோட்டல் ஃப்ளாப், வாஷ்ட் அவுட். என்ன காரணம்? அது டேஸ்ட்டு, அவங்க டேஸ்ட்டு வேற. அதுதான். இப்போ விஜய் படம் எல்லாம் ஓடுது, பட் சில படங்கள் செகண்ட் டே போகுது. இப்போ மாஸ் படங்கிறதுனால ஓடலை. அவங்களுக்கு எது தேவையோ அது இருக்கணும். அது அப்போ தான் படம் ஓடுவாங்க. அதுதான். இப்போ ஈவன் பொன்னியின் செல்வம் மாதிரி படம் கூட அங்கே அக்செப்ட் பண்ணுவாங்க. 100% தமிழ் சப்ஜெக்ட்டு இது இங்கே இருக்கிற இதுதான். இங்கே ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கும் அந்த பொன்னியின் செல்வம் புக்கு படித்தவங்களுக்கு எல்லாம் தான் அந்த படமே புரியும். பட் அப்படி இருந்தும் கேரளா மக்கள் பார்க்குறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஸோ அதுதான் வித்தியாசமான ஆடியன்ஸ் அங்கே. உங்களுக்கு ஆக்டிங்லேயும் கூட உங்களுக்கு பெரிய ஆர்வம் இருக்குது சார். நீங்கள் தொடர்ந்து ஆக்ட் பண்ணுறீங்க. வேட்டையில் கூட ஒரு ஜட்ஜ் ஒரு ரோல் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஆக்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய மெயின் அண்ட் ட்ரீம் ரோல், அல்லது வந்து நான் இதுதான் பர்சீவ் பண்ண நினைக்கிறேன். நான் ஸ்டேஜ் ஆக்டிங்கில் இருக்கவங்களுக்கு நிறைய பெர்செப்ஷன்ஸ் இருக்கும், நான் இதை பண்ண நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களுடைய ஐடியா இல்லை வந்து சினிமாடஸில் இந்த ஒரு ரோல் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? இல்லை, நான் ஸ்டேஜில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டைப்பு கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. யங் ஏஜ்லேருந்து பண்ணுறதுனால நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கு. இனிமேல் பண்ணக்கூடிய எதுவும் கிடையாது, அந்த மாதிரி பண்ணியிருக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். பட் இப்போ இந்த ஏஜ் இப்படி இருக்கும்போது இனி அதை பற்றி யோசிச்சு பிரயோஜனம் இல்லை மனசில் இருக்கிற. பட் லாஸ்ட் இயர் கூட அச்சன் ஒரு வாழ வச்சுன்னு ஒரு மலையாள படத்தில் நான் முக்கியமான ரோல் நடித்தோம். அது என்னோட ஒரு ட்ரீம் கேரக்டராக இருந்தது. நான் பண்ணோம், அது மெயின் ரோல் தான். பட் படம் தியேட்டரில் சக்ஸஸ் ஆகலை. பட் ஐ எம் ஹாப்பி நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண முடிஞ்சது. அந்த படம் பார்த்து கூட நிறைய பேர் என்ன மற்ற அவங்க மூவிக்கு நடிக்கிறதுக்காக கூப்பிடுறோம். இனிமேல் என்னால் அது இன்சிஸ்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி கேரக்டர் கிடைச்சாதான் நடிக்க முடியும். நடிக்கிறதுனா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, ஐ விஷ் இந்த ரோல் பார்க்குறேன், என் ஏஜுக்கும் அது கரெக்டாக இருக்கும், நான் அப்படி கேட்குறேன். அப்படி நீங்கள் உங்களுக்கு ரோல் உண்டான்னு இல்லை, அது இப்போ கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் நடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் தான். ஈவன் காமெடி கூட பண்ண தயாராக இருக்குது. காமெடி கூட எனக்கு வழங்கும், அது பண்ணலாம். அதுதான். பட் இந்த மாதிரி கேரக்டர் நடிக்கணும்னு இல்லை. அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து ஃபுல் டைம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போக முடியாது. எனக்கு சூட்டபுளாக அது மாதிரி ஸ்டேஜில் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும், இப்போ கூட ஒரு தமிழ் ட்ராமாவில் நான் நடிக்க போகிறோம். அப்போ அங்கே அது வந்து இந்த வேலு நாச்சியார் சப்ஜெக்ட். ஓகே. அதில் வந்து குஷ்பு தான் நடிக்கிறோன்னு நினைக்கிறேன், வேலு நாச்சியார். அப்போ அதில் ஹைதர் அலி கேரக்டர் நான் பண்ண போகிறோம். எது சொன்னாலும் அந்த மாதிரி இது சொன்ன மாதிரி தான். அதனால இனி ஒரு தமிழ் ட்ராமா கேட்டால் நான் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு ட்ராமா, ஓகே, ஹாப்பி தான். அதுதான் என்னோட இது. அப்போ அந்த மாதிரி எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் எனக்கு பிடிக்கணும். அதுதான். ஃபைனல் 2 கொஸ்டின் சார். நீங்கள் பண்ணும்போது காமெடி ரோல் கிடைச்சாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் ஒரு ஆக்டருங்கவங்க எல்லா ரோலும் பண்ணணும்னு நினைப்பாங்க, பெர்ஃபார்ம் நினைப்பாங்க. பட் ஒரு ஆண்டர்பிரனர் டூ, நீங்கள் ஒரு சோஷியலாகவும் சோஷியல் ஒர்க்கர், நீங்கள் சோஷியலாக யூ ஹேவ் அன் ஒரு இமேஜ். பட் இந்த மாதிரி ஒரு இமேஜில் இருக்கவங்க வந்து ஐ வில் நாட் டூ காமெடி ஆக்டர்ஸ், ஐ வில் நாட் டூ திஸ். எனக்கு என்னோட இமேஜ் என்ன ஆகுது, நான் எவ்வளோ பேர் இடத்துல இருக்கேன், நான் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறான், எனக்கு நான் ட்ரேட் யூனியனில் லீடாக இருக்கேன், நான் இவ்வளோ கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணி என்னைய போய் காமெடி ரோல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பேன். உங்களுக்கு அந்த இன்ஹிபிஷன்லாம் இல்லையா? நம்மள இவ்வளோ பெரிய கொஸ்டின் இருக்கும், நம்ம காமெடி அந்த மாதிரிலாம் நினச்சது இல்லையா நீங்கள்? நான் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் முன்னாடியே நடிப்போம். அவங்க ஆனுவல் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து காமெடி பண்ணி கூட நான் நடிச்சிருக்கேன். ஓகே. அப்போது அதில் கிடைக்கிற ஒரு பாண்டிங் பாருங்க. சார், நம்ம ஒரு நடிகருங்கிற முறையில், ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற முறையில் கிடைக்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் சாதா விஷயம் கிடையாது. அதே மாதிரி புக்கு எழுதும்போது கூட, இந்த யூட்டர்ன் ஒரு புக் எழுதியிருக்குல்ல, அப்போ கூட நான் நினச்சோம் எல்லாமே உண்மை சொல்லலாமா, எழுதலாமா. இப்போ என்னோட ஸ்கூல் டேஸில் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப குறும்பு இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஓப்பனாக எழுதியிருக்கு. இப்போ கூட அதெல்லாம் படித்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் த்ரில்டு. என்ன பார்க்க சார், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பட் பரவாயில்லையே. இதான் ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்களேன். நீங்கள் பண்ண குறும்பில் இது நான் வந்து எனக்கு சொல்லதுக்கே யோசிச்சேன், இல்லை கூச்சப்பட்டேன்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்களேன். நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கும்போது ஒரு கேரளாவில் வந்து ஒரு வில்லேஜ் ஏரியாவில் தான் இருந்தது, ஒரு ஸ்மால் ஸ்கூல். அப்போது அந்த டைமில் வந்து கிராண்ட் மதர் மெட்ராஸ்லேருந்து வந்தபோது எனக்கு ஒரு ஸ்டீல் பாக்ஸ் கொடுத்தோம், ப்ரெசண்டாக கொடுத்தோம், புக்ஸ் வச்சு கொண்டு போகிறது. அப்போ ஒரு அம்பர்லா அந்த பாக்ஸுக்குள்ள புக்ஸ் அப்படி எடுத்து ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்கு. அப்போது ரோட்டில் விளையாடிட்டு இருந்த பசங்க வந்து இந்த கோலி விளையாடிட்டு இருந்த பசங்க வந்து இந்த பாக்ஸு மேலே கோலி அடிக்க ஆரம்பிச்சிச்சோம். அப்போ எனக்கு அது வலி, நான் பாக்ஸ் மேலே இது வருது. உடனே நான் அம்பர்லா எடுத்து இவங்கள நல்லா அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு டீச்சர்
இது பார்த்துட்டு வரோம், லேடி டீச்சரும் பார்த்துட்டு வர்றோம். அவங்க எதுவும் கேட்க, அந்த காலத்துலலாம் கேள்வியே கிடையாது. ஏன் நீ இப்படி பண்ணுற, உனக்கு ஏதாவது பிரச்சனை, யாருமே அந்த மாதிரி அந்த காலத்தில் கேட்க மாட்டோம். உடனே அவர் வந்து ஒரு வடியை எடுத்து ஒரு மரத்துலேருந்து ஒரு குச்சி எடுத்து என்ன அடிக்க ஆரம்பித்தோம், கீழே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ எனக்கு எந்த வழியும் கிடையாது. நான் உடனே என்ன பண்ணேன்னா டீச்சரோட சாரி மேலே தூக்கி இந்த ஏரியாவில் ஒரு கடி, நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கடி கொடுத்து காலில் டீச்சர். அப்போ அது வந்து இன்னைக்குமே ரொம்ப ஃபேமஸ். டீச்சர் சின்ன வயசுல இல்ல, 5 வயதுல பண்ண விஷயம் தான். பட் அது அங்கே பெரிய விஷயம் ஆச்சு, எல்லா இடத்துலையும் டிஸ்கஷன் ஆச்சு. ஸ்கூலு பேரண்ட்ஸை கூப்பிட்டோம், காலில் கிடைச்சா விடுவாங்களா சார்? இல்லை, அப்போது நான் இதுக்கு அது போட்டதுன்னா நான் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் கொடுத்துருக்கு பனிஷ்மெண்ட் வந்து பேரண்ட்ஸ் ஆனாலும் டீச்சர்ஸ் ஆனாலும் பசங்கக்கிட்ட அவங்க சைடு கேட்கறது இல்லை. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒன்று பனிஷ்மெண்ட்டே கிடையாது. இப்போது ரெண்டு வந்து கூப்பிட்டு கேட்போம். எங்கள் கிராண்ட் சில்ட்ரன் கூட நாங்கள் கேட்போம், என்ன நீ ஏன் அழுகிறோம், நீ ஏன் குறும்பு காட்டுறோம், ஏதோ பிரச்சனை இருக்கான்னு அவன் சொல்லும் எனக்கு இந்த மாதிரி. அந்த காலத்தில் அப்படி கிடையாது, அடி மட்டும்தான். அப்போ நான் நிறைய அடி வாங்கி தான் வந்திருக்கு ஸ்கூல்லலாம். அப்போ நிறைய இன்சூரன்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் அடி வாங்குறதுக்கு தான் போகிறோம் அந்த காலத்தில். மை ஃபைனல் கொஸ்டின் சார், இது மூவி சார்ந்தே விளான்னு பார்க்குறேன். இன்றைக்கும் கூட தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய த்ரெட் வந்து பைரசி தான், பெரிய த்ரெட்டாக இருந்துட்டு தான் இருக்குது. பட் இதுக்கு மலையாளம் இண்டஸ்ட்ரி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது தமிழை காட்டிலும் மலையாளம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பைரசி இருக்குது. பட் தமிழை காட்டிலும் சூஷ்மதர்ஷினிக்கும் நான் அது ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. 4th வீக்கில் வந்து எல்லா இதிலும் வந்தாச்சு, படம் வந்தாச்சு. திடீர்னு கலெக்ஷன் ட்ராப் ஆயிடுச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து மக்கள் தான் அது யோசிக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி படம் பார்க்கக்கூடாது, நம்ம வந்து ப்ராப்பரான சேனல் மூலமாக தான் பார்க்கணும். அந்த மாதிரி நினச்சா தான் அது சரியாகும். வேறு ஏன்னா ஒரு வாட்டி படம் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா வந்து அடிக்கடி யார் வேணால் போடலாம். நம்ம எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒன்றுலேருந்து ரிமூவ் ஆகும்போது இனி ஒன்று வந்துட்டுருக்கு. தமிழில் அது எப்படி பாதிக்கிறதுனா பிக் பட்ஜெட். அப்போ இவ்வளோ பெரிய பட்ஜெட்லலாம் பண்ணுற படம் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஐ ஃபீல் எனக்கு என்ன தோணுது சார், இது வந்து ஸ்டாப் பண்ண முடியாமல் இல்லை. பட் ஒரு ஃபிலிம் ஃபெட்டானிட்டியாக ஒன்றா சேர்ந்தா விக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஐ திங்க் அதுலேயே கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஈகோ, இந்த இஷ்யூஸ்னால they want some other films to get flop, they want some other films to get failure. ஸோ இதனால தான் இது இன்னும் இந்த பைரசி வந்து சர்வைவ் ஆகுதுன்னு தோணுது. இல்லை, அப்படி நான் நினைக்கல. இது எங்கள் சோர்ஸ். இப்போ கூட நான் எங்கள் டீம்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கு, நம்ம கேஸு கொடுத்தாவது கண்டுபிடிக்கணும். இப்போ சூஷ்மதர்ஷினியோட பிரிண்டே HD குவாலிட்டியில் வந்திருக்கு. இப்போ சோர்ஸ் என்ன, இது தியேட்டரில் ஷூட் பண்ணது கிடையாது. சோர்ஸ் என்னன்னு புரியணும். அதுதான் எப்படி யோசிச்சுட்டு எனக்கு தெரியல எங்கேருந்து கிடச்சதுன்னு. அவங்க பட் இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் முடியல சார். இப்போ நம்ம கியூபில் கூட நீங்கள் ஏதாவது ஒரு தேட்டரில் எடுத்தால் கூட அது ஒரு வாட்டர் மார்க் உள்ளே மறைஞ்சிருக்கும், அதை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க. பட் உங்கள் ஒரு HD பிரிண்டிங் அப்போ கண்டிப்பாக எங்கேயோ டிரான்ஸ்மிட் ஆனதுலேருந்து ஒரு காப்பி வந்துருக்கு. அதுதான் அது. இல்லை, நம்ம யூஸ்வலி நம்ம கண்டென்ட் கொடுத்தா கூட எப்போதுமே ஏதாவது இஷ்யூ இருக்கும். அதுதான் நம்ம கண்டென்ட் கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஆனால் இது எப்படின்னு தெரியல. உங்களுக்கே வந்து ஆச்சரியம் தான் இருக்குது. அது மக்கள் சைட்லேருந்து தான் அதோட ஃபஸ்ட்டு இது வரணும். நான் இந்த மாதிரி படம் பார்க்க மாட்டேன் அப்படி வரணும். அது பட் கஷ்டம்தான். ஏன்னா ஃபிலிம் ப்ரொடியூசர் வீட்டில் ஆனாலும் டைரக்டர் வீட்டில் ஆனாலும் அவங்க வீட்டுலேயே இது பார்க்குறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். நிறைய இன்சைட்ஸ் வந்து ஷேர் பண்ணிங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வாயிலாக அண்ட் மெடிமிக்ஸோடைய க்ரோத். இல்லை, நான் இந்த யூட்டர்ன் புக்கை பற்றி கூட கொஞ்சம் பேசணும்னு இருக்குது. நான் மலையாளத்தில் வந்து யூட்டர்ன் புக் எழுதியிருக்கேன். என்னோட இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். ஸோ ஷார்ட் டைமில் நல்லா ரீட் பண்ண முடியல. அதனால இப்போ தமிழில் வந்து 6th சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ் யூட்டர்ன் புக்கு தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் கூட வேறு பென்கின் புக்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் அதுவும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புக் ஐ வாஸ் அபவுட் ரீட். பட் எனக்கு ரொம்ப ஷார்ட் டைம் சொன்னால என்னால் ரீட் பண்ண முடியல. நேற்று தான் சொன்னால ரீட் பண்ண முடியல. பட் டெஃபினெட்லி ஐ எம் ஈகர் டு ரீட் இட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ரொம்ப நன்றி. நிறைய இன்சைட் ஷேர் பண்ணீங்க அண்ட் மெடிமிக்ஸோட ஜேர்னின்னு ரொம்ப நன்றி சார். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வச்ச பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க.